அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பெரும் கருணையால் அல்லாஹ் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஈதுல் அல்ஹாவுடைய புனிதமிகு பெருநாளை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம். துல்ஹஜுடைய சிறப்புகளையும் அரஃபாவுடைய சிறப்புகளையும் படித்தோம். இன்னும் சில சட்டங்கள் இருக்கிறது, அதையும் சொல்லிவிடலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் இதை மக்கள் அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக ஆக்குவானாக. உலுஹியா என்றால் அல்லாஹுக்காக ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவது. இது அல்லாஹு தஆலா நம்மை செய்யும்படி உத்தரவிட்டிருக்கிறான். ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர், உங்கள் ரப்புக்காக நீங்கள் தொழுகுங்கள், இன்னும் குர்பானி செய்யுங்கள், ஆடு அருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ குர்பானிங்கிறது எல்லா அன்பியாக்கள்லேயும் பழக்கம் இருந்துச்சு. ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து கியாமத் வரைக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லா அன்பியாக்களுமே குர்பானி கொடுத்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குர்பானி கொடுத்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள் ஹாபீல் காபீல் 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. ஒருவர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருத்தர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அங்கிருந்து தான் தகராறு ஏற்பட்டுச்சு. ஃபத் குப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் அல்-ஆஹிர், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா இஹ்லாஸ் இல்லை, அதனால் அங்கேருந்தே குர்பானி இருக்குது. ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவது இஸ்லாமியர்களிடம் மட்டுமல்ல, மற்ற மதத்தினரிடத்திலேயும் குர்பானி இருக்குது. எல்லா இடத்துலையும் அவங்களுடைய கடவுளுக்காக வேண்டி ஆட்டை வெட்டுறது, மாடு வெட்டுறது அப்படின்னு பழக்கமெல்லாம் இருக்குது. இஸ்லாம் வருவதற்கு முன்பு, பெருமானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு அரபு நாட்டில் வாழ்ந்த காஃபிர்களும் அவரவர்களுடைய தெய்வங்களுக்கு ஆடு வெட்டி, மாடு வெட்டி, ஒட்டகத்தை வெட்டி பலியிடுவார்கள். இவ்வாறெல்லாம் பழக்கம் இருந்தது. எல்லாம் இருந்துச்சுங்களா? அப்போ அல்லாஹ் தஆலா இந்த குர்பானை நம்மேல் கடமையாக்கி இருக்கிறான். வன்ஹர் உத்தரவு, அம்ரு யக்தலில் உஜூப். எனவே ஹனஃபி மذஹபில் குர்பானி வாஜிப் என்று கூறுகிறார்கள், கட்டாய கடமை ஒரு மனுஷன் மேலே. மற்ற மذஹபுகளில் சுன்னத்தே முஅக்கதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளெல்லாம் செய்தனால இது சுன்னத்தே முஅக்கதா. மாலிகி, ஹம்பலி, ஷாஃபி மذஹபில். ஹனஃபி மذஹபில் கட்டாய வாஜிப். ஏன்னா அல் அம்ரு யக்தலில் உஜூப், அல்லாஹ் உத்தரவிட்டால் செய்வது கடமை என்பதற்காக கூறுகிறார். அதனால் ஒவ்வொருவரும் கடமை செய்ய வேண்டும், செய்யாவிட்டால் குற்றம், கட்டாயமாக செய்ய வேண்டும். யாரெல்லாம் அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ செய்ய வேண்டும். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்கிறான், லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் நாம் இவ்வாறு ஆடு மாடுகளை பலியிடுவதை நாம் ஆக்கியிருந்தோம். லியதுகுரு இஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமி, இவ்வாறு கால்நடைகளை அல்லாஹ் அவர்களுக்கு உண்பதற்காக ஏற்படுத்தி கொடுத்தான். அதுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. அல்லாஹ் இந்த கால்நடைகள் மட்டும் இல்லைன்னா நல்ல ஒரு உணவை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். ஆடு மாடு ஒட்டகைகளை கொண்டு நல்ல ஒரு உணவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான். இதுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும், இப்போ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இலாஹ், உங்கள் தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் தான் என்று காட்டுவதற்காக வேண்டி. ஃபலஹு அஸ்லிமு வபஷ்ஷிரில் முஹ்பிதீன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஸ்ஸாபிரின் அலா மா ஸாபஹும் வல் முகீமிஸ் ஸலாத் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல் புத்ன, இன்னும் ஒட்டகை, ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹி, அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. லக்கும் ஃபிஹா கைர் வதுகுரு இஸ்மல்லாஹி அலைஹா ஸவாஃப வைதா வஜபத் ஜுனூபுஹா ஃபகுலூ மின்ஹா வஅத்இமுல் கானி வல் முஅ்தர் கதாலிக்கு சஹ்ரானாஹா லக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். நீண்ட ஆயத்து, இதனுடைய விளக்கங்கள் தஃப்சீரில் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவானேயானால். இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டியது, அல்லாஹ் தஆலா ஒட்டகத்தையும் உங்களுக்கு குர்பானிக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான், நீங்கள் அதையும் அறுத்து பலியிட்டு சாப்பிடுங்கள். இந்த ஒட்டகத்தை நான் தான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன்னு சொல்கிறேன். ஒட்டகம் மிக வலிமையானது.
யானை மாதிரி, யானையில் பாதி இருக்கும், விளங்குச்சுங்களா? அதை அறுக்கிறதெல்லாம் லேசாக்கி வச்சுட்டான். அது விளங்குச்சுங்களா? அப்படி இந்த நிலையிலேயே இப்படியும் கத்தியில் அது கீறி விட்டுருவாங்க. அது எங்கேயும் தப்பிச்சுலாம் ஓடாது. அமைதியாக ரெண்டு தலையை கீழே வைத்து படுத்துக்கும். அப்படியே நல்லா அதை அறுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறேன், நல்லா நம்ம கொடுத்துறோம், நல்லா நம்ம சொன்னோம், உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கிறோம். அது தன்னுடைய வீரத்தை காமிக்க ஆரம்பிச்சு. ஒரு எத்தனை போய் 3வது மாடி தான் விழுவான். அது அவ்வளோ வலிமையானது. அது புரிஞ்சுங்களா? அல்லாஹ் தாலா அதை நமக்கு அதை வசப்படுத்தி கொடுத்தான் பாருங்க. ஏன் மாடு என்ன மாதிரி கொம்பு, அதை அறுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருக்கான் பாருங்க. அப்படி முட்டி தூக்குச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? நம்ம பேச்செல்லாம் கேட்குது, வாருனா வருது. ஒரு சின்ன பையன் போய் மாட்டை இழுத்துட்டு வரான். அது அவ்வளோ பெரிய மாடு, அதை அறுக்க தான் இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியுறதுக்கு. அப்படியே அது பின்னாடியே வருது, வந்து அறுக்கிற இடத்து வரைக்கும் கிட்ட வரைக்கும் வருது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் என்ன வசப்பேர் கொடுத்துருக்கான். அது ஒரு துள்ளி புரள ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாம் உளுந்தடிச்சு ஓடிடுவான், தெருவே ஓடும். மாடு மறண்டு ஓடிச்சுன்னா இன்னத்துக்காகும். அல்லாஹ் தஆலா வசஹர்னு அது உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய எவ்வளோ பேர் கருணை பாருங்க. லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, அதனுடைய கரியோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அல்லாஹ் உத்தரவு கட்டுப்படுறீங்களா, அல்லாஹ்வின் ஏழு விளக்கலை மதிக்கிறீங்களா, இந்த தக்வா தான் அல்லாஹ் பக்கம் போய் சேருது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஃபضல் என்னன்னு கேட்டால், இதுக்கு முன் சென்ற அனைத்து நபிமார்களும் 1,24,000 நபிமார்களும் குர்பானி கொடுத்தாங்க. அவங்களாம் ஆட்டை அறுத்து வச்சுருவாங்க, மாட்டை அறுத்து வச்சுருவாங்க. வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த கறியை சாப்பிட்ரும், கரிச்சு சாம்பலாக போயிடும். நம்ம குர்பானி மக்பூல் ஆயிடுச்சு அப்படின்னு அடையாளம். அதோட போயிடுவாங்க. அதுலேருந்து ஒரு துண்டு கறி கூட இவங்க சாப்பிட முடியாது. இப்போ நீ லட்சக்கணக்கான ஆடுகள் மாடுகள்லாம் இருக்கிறாங்க குர்பானி அன்னைக்கு, ஒரு துண்டு கறி கூட சாப்பிட முடியாது. ஆனால் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானி அறுத்தையா போ, அல்லாஹ் முன்னாடி நீ பணிந்து விட்டாய், அல்லாஹ் உத்தரவை நீ காமிச்சிட்ட, நீயே சாப்பிடு போ. அத்தனையுமே அல்லாஹ் தாலா நமக்கே சாப்பிட கொடுத்துட்டான். இவன் அறுத்து ஒட்டுமொத்த கறியும் இவங்களே முழுங்கிறானு, எதையுமே விடுறதில்லை. மூளை ஃப்ரை பண்ணி, ஈரலை வறுத்து, குடலை சுத்தம் பண்ணி, என்ன போய் ஒன்றும் விடுறதில்ல, ஒரு பீஸ் விடுறதில்ல, எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க சாப்பிடுச்சு. இது உம்மத்தே முஹம்மதியாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நேமத். நீ சாப்பிடு, அத்இமுல் கானிஅ வல் முஅத்தர், எல்லாருக்கும் ஏழைகளுக்கு தேவைப்படும் அள்ளி கொடு சந்தோஷமாக சாப்பிடு. புரிஞ்சுங்களா? இப்போ கட்டாயமாக அறுத்து விருந்து வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. பக்ரீத் அன்னைக்கு எல்லாரும் உலக மக்களே கறி உணவு சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய விருந்து. அந்த 4 நாட்களும் அதனால தான் நோன்பு வைக்கிறது அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களும் அல்லாஹ்வுடைய விருந்து. இது வசதியானவளை அறுத்தே தீரணும், எல்லாருக்கும் பங்கு வச்சு. எல்லாரும் ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தா கறி, எல்லாரும் வீட்லேயும் கறி சாலலாம். அந்த ஏழைகள் வீட்டில் அன்னைக்கு தான் இன்றைக்கி விருந்தே, செம விருந்து அல்லாஹ் அழுத்து. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன் பக்கத்துலேருந்து விருந்து கொடுக்குறான். இது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தில் நம்ம கொடுத்த மாபெரும் நேமத். அல்லங்களா? கதாலிக்கு சஹரஹா லக்கும், இதையெல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். நாட்டையும் மாட்டையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன். இது அல்லாஹ் தஆலாவுடைய வசனம். இந்த குர்பானியுடைய சிறப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஃபரலானவும் கட்டாயம், யார் மேலே வாஜிபானதோ கட்டாயம் கொடுக்கணும். யார் மேலே வாஜிபு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? வாஜிப் அல்லாதவர்கள், ஜக்காத் வாஜிபானவர்கள் குர்பானி வாஜிப் அல்லாதவர்களும் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். இது அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் நேமத்து. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க, திருமதி இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் இது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மா அமில ஆதமியுன் மின் அமலி யௌமின் நஹரி அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராகி தமி. யௌமுன் நஹர் என்று பிறை 10 அன்று ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது இரத்தத்தை ஓட்டுவது, ஆடு மாடுகளை அறுத்து அல்லாஹ்வுக்காக பலியிடுவது தான் மிகச்சிறந்த அமல். வ இன்னஹு ல தஅதி யௌமுல் கியாமத்தி, இந்த ஆடு மாடு ஒட்டகை எதை அல்லாஹ்வுக்காக நீங்கள் தியாகம் செய்தீர்களோ அவைகள் மறுமை நாளிலே வரும். ஃபி ஃபர்ஷிஹி பி குரூனிஹா வ ஷஆரிஹா வ அல்தாஃபிஹா, அதன் கொம்புகளோடு, அதன் முடிகளோடு, அதனுடைய கால் குழம்புகளோடு அப்படியே வரும். வந்து எல்லா இடத்துல உங்களுக்காக சாட்சியை பார்க்குறோம். நன்மை தட்டில் அவைகள் நிறுத்தப்படும். சில ரிவாயத்துகளில் நன்மையின் தட்டில் அவைகள் அனைத்தும் நிறுத்தப்படும். அதனால் நல்லா கொழுகொலுன்னு மாட்டை வாங்கணுமா, தெரிஞ்சுங்களா? கொழுகொலுங்கிற ஆடாக கொழுகொலுங்கிற மாடாக வாங்கி நோஞ்சானா வாங்காமல். ஏன்னா மறுமை நாளில்
அது நமக்கு எடைத்தராசில் நிறுத்தப்படும். இன்ன தம ல யகஉ மினல்லாஹி பிமகானின் கபுல அன் யகஅ மினல் அர்தி. நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அல்லாஹுக்காக ஆட இருக்கிற பொழுது அந்த இரத்தம் கீழே விழுவதற்கு முன்பே அல்லாஹு தாலா இடத்துல உயர்ந்த தரஜாக்களை அந்தஸ்துகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஃபதீபு பிஹா நஃப்ஸன். எனவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் அதை குர்பானி செய்யுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்தில் ஃபதீபு பிஹா நஃப்ஸனுக்கு நல்ல கொளுத்த ஆடாக வாருங்கள் என்றும் ஹதீஸ் ரிவாயத் அறிவிக்கப்படுகிறது. வரைஞ்சுங்களா? இன்னொரு ரிவாயத்தில் வருது, திருமதி இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ் இது. ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. கால அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் மா ஹாதிஹில் அலாஹி, ஆடு மாடுகளை பலியிடுவது எதற்காக வேண்டி, குர்பானி எதற்காக வேண்டி? கால சுன்னத்த அபீக்கும் இப்ராஹிம் ஸலவாத்துல்லாஹி அலைஹி வஸலாமுஹு. உங்களுடைய தந்தை, பெருமானார் அவங்க பேரை சொல்லும்போது ஸலவாத்துல்லாஹி அலைஹி வஸலாமு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்து, அவர்கள் வழிமுறை, அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். காலு சரி சுன்னத்து ஃபமாலனா ஃபிஹா யா ரசூலுல்லாஹ், அதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கிறது யா ரசூலுல்லாஹ்? கால பி குல்லி ஷஅரத்தின் மின சூஃபி ஹசனத்துன். அந்த குல்லி ஷஅரத்தின் மின்ஹா ஹசனத்துன், அதனுடைய ஒவ்வொரு முடியிலும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலு ஃபஸ்ஸூஃபி யா ரசூலுல்லாஹ், சஹாபாக்கிட்ட யா ரசூலுல்லாஹ் அப்போ கம்பளி ஆடு நிறைய முடி இருக்குமே அந்த மாதிரி ஆடு. காலு பிகுல்லி ஷஅரத்தின் மின சூஃபி ஹசனத்துன், நிறைய முடியுடைய அந்த ஆட்டுடைய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் சவாப் கொடுத்துருவான். கம்பளி ஆடாக இருந்தாலும் சரியாக அதுக்கு சவாப் கொடுத்துட்றோம். விளைஞ்சுங்களா? இப்போ இந்த வருஷம் மிஸ்கின் ஆடு வாங்க சொன்னேன். ஒரு 15,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கினா நல்ல கறி தான் உள்ள மாடு, ஆனால் அதில் முடி கம்மியாக இருந்துச்சு. இந்த ஒரு மாடு 18,000 ரூபா பயங்கரமான முடி இருக்குது. அப்படி அதை வாங்க சார், ஏதோ செய்கிறோம், நிறைய முடிந்த அல்ல நிறைய சவாப் கொடுப்பான் இல்லையா? பெருமாள் குல்லி ஷாரத்தை அந்த ஹதீஸை மதிச்சதுக்காக வேண்டிய சவாப் கொடுப்பானேன்னு அந்த ஆடு பிடிச்சி வந்தார். பார்த்தா உடம்பு முழுசும் கம்பளி முடி, இவ்வளோ பெருசு முடி இருக்குது, அப்படியே சிங்கம் மாதிரி இருக்குது. ஃபோட்டோ காட்டுற பாருங்க அமிச்சிருந்தார். முடி அப்படியே சிங்கம் மாதிரி நிற்கிது. அந்த மாதிரி ஆடாக பார்த்தேன். சரி செம்மறி ஆடு தான். சரி அல்ஹம்துலில்லாஹ். காசு கூட போனாலும் சரி, முடி பார்த்தா அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. அப்போ அல்லாஹ் சவாபு கூட கொடுப்பான்னு ஆசையில் அப்படி சொன்னேன். காசுடைய கொழுப்பில் இல்லை பை, அல்லாஹ்வுடைய ஃபضل பெருமான சொல்ல ஹதீஸை மதித்த மாதிரி ஆச்சு இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதுக்கு நமக்கு சவாபு கொடுத்துருவோம் அப்படின்னு ஆசையில். விளைஞ்சிங்களா? அதே மாதிரி பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தபரானியில் வரக்கூடிய ஹதீஸு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. மா அமில ஆதமியின் ஃபி ஹாதல் யௌமி அஃலல் மின் தமின் யுஹராகு இல்லா யகுன் ரஹிமன் தூசல. ஒரு மனிதன் இன்றைய நாளில் செய்யக்கூடிய அமல்கள் மிக மேலானது யௌமுன் நஹர் என்று இரத்தத்தை ஓட்டுவது தான், இன்னும் உறவுகளை ஆதரிப்பது என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அதை தவிர வேறு சிறந்த அமல் இல்லை, உறவுகளை ஆதரிப்பதை தவிர. அப்போ ஆடை இருக்கிறது உறவு ஆதரிப்பதற்கும் ஒரு காரணமாக போயிடுது, எல்லோரும் கொடுத்து அனுப்புகிறோம் இல்லையா? சரி, இன்னொரு அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. பஸாரில் வரக்கூடிய ஹதீஸ், இப்னு ஹிப்பான் அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஃபாத்திமா கூமி இலா உல்ஹியத்திக ஃபஷ்ஹதீஹா, நீங்கள் உல்ஹியாவின் பக்கம் செல்லுங்கள், அதை அறுப்பதை நீங்கள் நின்று பாருங்கள். ஃபைன்ன லக்கி பி அவ்வலி கத்ரத்தின் தக்து மின் தமிஹா ஐ யுஃபர லக்க மா சலஃப மின் துனூபிக்க. அதன் முதல் சொட்டு ரத்தம் கீழே விழுவதற்கு முன்பு, அதற்கு முன்பு நீங்கள் செய்த அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடலாம். அப்போ எவ்வளோ பெரிய நியமத்து பாருங்கள். ஆடு அறுக்குவதன் மூலமாக அத்தனை பாவங்கள் நல்லதில் மன்னிச்சிடலாம். அதனால் ஒவ்வொருவரும் குர்பானி கொடுப்பதை நீத்து வைங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. விளைஞ்சுங்களா? காலத்து அப்போ அன்னை ஃபாத்திமா நாயகம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அலனா ஹாசத்து அஹல் பைத், அஹல் பைத்தாக எங்களுக்கு மட்டும், உங்கள் குடும்பத்தாரை எங்களுக்கு மட்டும் குறிப்பானதா, அவள் அனாவலில் முஸ்லிமின் அனைத்து முஸ்லீம்களுக்கும் சொந்தமானதா? நம்மேல் ஆசையுள்ள ஃபாத்திமா நாயகம் கேட்டாங்க பாருங்கள். நம்மேல் இப்போ கருணை உள்ள ஃபாத்திமா நாயகம் கேட்டாங்க, யார சொல் எல்லாருக்கும் தானே இது? கால பல் அனாவலில் முஸ்லிமின், நமக்கு மட்டுமல்ல நமக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் சொந்தமானது. ரத்தம் முதல் சொட்டு ரத்தம் கீழே விழுவதற்கு முன்பு அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார் என்று சொன்னார்கள். விளங்குங்களா? இன்னொரு ரிவாயத்தில் வருது, அம்மா இன்னஹு யுஜாவ் பிலஹ்மிஹா வ தமிஆ தூலு ஃபீ மீசானிக 70 ضعفன். அந்த ஆடு ஒட்டகை மாடு ஒட்டகையாகிறது, அதன் இறைச்சியுடனே இரத்தத்துடனே கொண்டு வரப்பட்டு உனது மீதான எடை தராசிலே வைக்கப்படும், ஒன்றுக்கு 70ஆக எடையிடப்பட்டு வைக்கப்படும், அது உன் நன்மையிலே சேர்க்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்தில் தபரானியில் வரக்கூடிய ரிவாயத்து ஹுசைன் பின் அலி ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க.
قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் லஹா தையிபத்தன் நஃப்ஸுஹு, மன மகிழ்ச்சியோடு யார் உலுஹியா கொடுத்தார்களோ, முஹ்தஸிபன் லி உலுஹியத்திஹி, அல்லாஹ் இடத்தில் இதற்கு சவாபை எதிர்பார்த்த வண்ணமாக கொடுத்தார்களோ, கானத்துலவு ஹிஜாபம் மினன்னார், நரகத்தை விட்டு விடுதலை தரக்கூடியதாக அது ஆகிவிடுகிறது என்று பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, ஹாக்கிமுடைய ரிவாயத்தில், மன் வஜத சஅத்தன் யுலஹா, யார் யுலஹிய, யார் உலுஹியா கொடுப்பதற்கு, குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் ஃபலம் யுலஹ, ஆனால் குர்பானி கொடுக்கவில்லையோ, ஃபலா யஹ்லுர் முசல்லானா, அவர் நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்றால் சொல்கிறார். இப்போ குர்பானி கொடுக்க வசதி இருந்தால் கொடுத்துடணும். குர்பானி கொடுக்க வசதி ஹனஃபி மதப்படி ஜக்காத்துடைய நிசாப் இருக்கணும். ஷாஃபி மதப்படி அவ்வளோ தேவையில்லை. அன்றைய நாள் உனக்கு செலவுக்கு போக என்னச்சுங்களா, குர்பானி கொடுக்குற அளவுக்கு காசு இருந்துச்சு. ஒரு 5000 ரூபா மாட்டில் பங்கு சேர்கிற அளவுக்கு, 4000 3000 கூட போட்டிருக்காங்க. பங்கு சேர்கிற அளவுக்கு காசு இருந்தால் ரூபாய் கொடுத்துடணும். அது மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நிறைய நன்மைகளை உண்டாக்குறான். பல ஆபத்து விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்க, ரத்தத்தை ஓட்டுறதுனால. நினைஞ்சுங்களா, என் ஷேகனாத்திட்ட ஒரு ஆஷிக்கான காதல் முரீது ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நடுவில் போய் பைக்லேருந்து அடிச்சு விட்டாங்க. அப்போ கையோ காலோ உடஞ்சி ரத்தம் அப்படியே ரோட்டில் ஓடிடுச்சு. அப்போ ஆப்ரேஷன் பண்ணி ரெஸ்ட்டில் இருந்தாங்க, சரியாயிருச்சு. அதுக்கு பின்பு சர்க்காரை பார்க்க வந்தாங்க. சர்க்கார் அவருக்காக கேள்விப்பட்டு துவாரம் செஞ்சாங்க, வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு சர்க்கார் வந்து நேரடியாக வந்து சொன்னாங்க. அப்போ நீங்கள் இந்த வருஷம் குர்பானி கொடுத்தீங்களா? இல்லை சர்க்கார் அப்படின்னாங்க. கொடுக்கணும் நீங்கள். என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆடு அறுக்கிறதுக்கு 15000 12000 வேணும் அப்படின்னு சொன்னால் கூட, நீங்கள் மாட்டிலே பங்கு சேர்ந்து கொண்டாலும் 2000 3000 ரூபா. இப்போ இன்றைக்கி 3500 போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போடுறாங்க, 5000 வரைக்கும் போடுறாங்க. அது பெரிய செலவாக பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்கேன் எடுத்தால் 7000 கேட்குறான். கீழே அடிபட்டுச்சு, ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க சார், நான் 7000 கொடுத்து கடன் வாங்கியதுக்கு ஸ்கேன் எடுக்கிறதில்ல. அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் இருக்குது, அது மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க. அவ்வளோ பாவி, 7000 ரூபா அநியாயத்துக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு வருஷத்துக்கு 3500 4000 கொடுத்து ஒரு குர்பானில் பங்கு சேர்ந்து கொண்டு செய்தால், ரத்தத்தை அல்லாஹ்வுக்காக ஓட்டிட்டா உன் ரத்தத்தை அல்லாஹ் தெருவில் ஓட்ட மாட்டான். உன் ரத்தத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தெருவில் ஓட்ட விட மாட்டான். ஆப்ரேஷன் நடக்காது, அல்லாஹ் பாதுகாத்துருவான். அல்லாஹ்வுக்காக ஏன்னா இந்த ரத்த குர்பானி கொடுக்கும்போது தமுஹா பிதமி, இந்த ரத்தத்துக்கு பகரமாக ஆற்றுடைய ரத்தம் நினைஞ்சுங்களா, நம்மை நரகத்தை விட்டு விடுதலை செய்வதற்கு அந்த குர்பானி ஒரு காரணமாயிருது. அதனால பெருமான சொல்கிறோம், குறையுள்ள ஆடாக இருக்காதீங்க. ஒரு கண்ணு இல்லை அறக்கூடாது. ஏன்னா கண்ணு நம்ம கண்ணுக்கு, கண்ணுஹா பி கன்னி காதுஹா பி காதி, அதன் காது நம்ம காதுக்கு, அதன் கை நம்ம கைக்கு, நரகத்தோடு விடுதலை பண்ணுறதுக்காண்டி அதை அறுத்துடுறோம். இல்லைங்களா? அப்போ அதனுடைய முழு குறையற்ற ஒரு ஆட்டை நீ கொடுக்கிற பொழுது இவ்வுலகிலும் ஆபத்துகள் வராமல் நம்முடைய உறுப்புகளை பாதுகாக்குது, மறு உலகில் நரகத்துக்கு போகாமல் நம்மளே பாதுகாக்கும். குர்பானுடைய துவாக்களில் பெருமானம் சொல்லிக் கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னது, அல்லாஹும்ம தக்கப்பல்ஹா மின்னி தமுஹா பி தமி வ லஹ்முஹா பி லஹ்மி வ அலுமுஹா பி அலுமி வ ஜில்துஹா பி ஜல்தி வ ஷஅருஹா ஜில்துஹா பி ஜில்தி வ ஷஅருஹா பி ஷஅரி வ குல்லு ஜுஸ்இம் மின்ஹா பி குல்லி ஜுஸ்இம் மின்னி. அது ஒவ்வொரு உறுப்புகளும் என்னுடைய ஒரு உறுப்புக்கு பகரமாக தியாகம் செய்கிறேன் அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. துவா வரும். இந்த துவா ஹதீஸில் வருதா என்ன பாருங்கள், ஹதீஸ் வருதா? இந்த துவா ஓதுவாங்க பெரியவங்க. ஹதீஸில் வருதா என்னென்னு பார்த்து சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. விளங்குங்களா? அப்போது இந்த ஆடு அந்த மாதிரி நமக்கு பகரமாக இருக்கனால எல்லோரும் குர்பானி கொடுங்க. வசதி இருந்தால் வீட்டில் ஒவ்வொருத்தருக்காக வேண்டிய குர்பானி கொடுங்க. அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. சரி, இப்போ குர்பானியுடைய சிறப்புகள் சொன்னோம். சில முக்கியமான சட்டங்கள் நிறைய இருக்குது. குர்பானி சட்டம் அத்தனையும் தேவையில்லை. யாருக்கும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். இதை நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடியவர்களும் சரி, சந்தேகம் இருந்தால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அல்லாஹ் தஆலா நாடுவானேனால் விளக்கங்கள் அடுத்தடுத்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். குர்பானியின் சட்டங்களில் குறிப்பாக ஒன்று, யாருக்கு மேலே குர்பானி கடமை. நான் சொன்னேன், ஹனஃபி மதப்பில் யார் மேலே ஜக்காத்து கடமையோ அவர்கள் மீது குர்பானி கடமை. ஆனால் ஜக்காத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஜக்காத்தில் ஹவுலானுல் ஹவுல், ஒரு வருஷம் பூர்த்தியாகணும். இது ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜக்காத் யார் மேலே கடமை? தங்கமாக இருந்தால் 87.5 87.5 கிராம், அதாவது சுமாராக 11 பவுன் வச்சுங்க. தங்கம் 11 பவுன் தங்கம் இருந்தால், அது ஒரு வருடம் கையில் இருந்தால் ஜக்காத்து கடமை. வெள்ளியாக இருந்தால் 612 கிராம். 612 கிராம் வெள்ளினா இன்றைய அளவு 1 கிராம் வெள்ளி இன்றைக்கி 100 ரூபா. இப்போ 612 61,000 ரூபா வரும் வச்சுங்களேன். 61,000 ரூபா
ஒரு மனிதனிடத்திலே கையில் கேஷாக ஒரு வருடம் இருந்தால் அவன் மேலே ஜக்காத்து கடமை. அதுக்கு 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். குர்பானி ஒரு வருஷம் பூர்த்தியாகணும்னு அவசியம் இல்லை. இன்று காலையில் உனக்கு 60,000 ஒருத்தர் காசு கொடுத்தார். குர்பானி அன்னைக்கு காலையில் இந்த 3 நாள் இருக்குல்ல, ஆடு அறுக்கக்கூடிய 3 நாட்களில் காலையிலே 60,000 காசு உனக்கு கிடச்சுன்னா குர்பானி கடமையாகும். அது நீ ஆடோ மாடோ குர்பானி கொடுக்க வேண்டும். சரிங்களா? சரி, அடுத்தா சரி, குர்பானி கடமையானால் சில வீடுகளில் கணவர்கிட்ட காசு பணம் இருக்காது. பெண்கள் 12 பவுன் 13 பவுன் நகை போட்டிருப்பாங்க. அவள் பெண்கள் அந்த மனைவி குர்பானி கட்டாயம் கொடுக்கணும். இப்போ கணவருக்கு மேலே 10,000 சம்பளம் வாங்குறாரு, 20,000 சம்பளம் வாங்குறாரு, மாதமாக செலவாகிறது, எக்ஸ்ட்ரா ஒரு காசு பேங்க்கில் இல்லை, அவர் மேலே கடமை இல்லை. யார் கொடுக்கணும்? மனைவி மேலே கொடுக்கணும். அப்போ ஒரு குடும்பத்தில் யார் யார் மேலே கடமையோ எல்லாரும் கொடுக்கணும். விளைஞ்சிலா? நிறைய பேர் கேட்குறாங்க, என் மனைவி வீட்டிலேருந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து நகை போட்டு வந்ததுக்கு கல்யாணம் முடிச்சு வரும்போது 25 பவுன் 30 பவுன் போட்டிருக்கு. ஆனால் நான் ஹசரத் 10,000 சம்பளம் வாங்குறேன், 15,000 சம்பளம் வாங்குறேன், குர்பானி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, நான் 5,000 செலவு ஒரு மாத செலவுக்கு எடுக்க முடியாது என்னால். இப்போ மனைவி குர்பானி கொடுக்குறோமா? கட்டாயம் கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கு தனியாக சம்பாத்தியம் இல்லையா, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்களே அப்படின்னா ஒரு கம்மலை விற்று கொடு. அது எப்படி சரி வச்சுக்கோ, நாளைக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் வரும், திடீர்னு வயிற்றில் கட்டின்னு சொல்லுவான் டாக்டரு. அப்போ என்ன செய்வேன்? டாக்டர் ஒரு 1 லட்சம் ஆகுங்கன்னு இப்போ என்ன செய்வேன்? கம்மலை தான் விற்கணும், இப்போ விற்றுரு. ஏயா டாக்டர்கிட்ட போய் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி அப்போ கம்மலையும் சேர்த்து தோடையும் சேர்த்து நெக்லஸும் சேர்த்து விற்கணும். இப்போ ஒரு 5,000 செலவு பண்ண முடியாது. அதனால் டாக்டர் சொன்னால் கொடுப்பா, அல்லா சொன்னால் கொடுக்க மாட்டேன். வச்சுக்கோ, உன்கிட்ட காசு இருந்தால் கொடு, இல்லைன்னா நகை விற்று கொடு, ஒரு கொலுசை விற்றுரு. இதை விற்று கொடுத்தா ஆகணும். குர்பானி அல்லாஹ் கடமையாக்கிட்டான், கொடுத்து தான் ஆக வேண்டும். அலைஞ்சா இல்லைங்களா? அப்போ வீட்டில் கணவன் மேலேயும் கடமையாச்சு, மனைவி மேலேயும் கடமையாக இருந்தால் எல்லோரும் சேர்த்து 1 கொடுத்துடாம 2 கொடுத்தாகணும். ஒருத்தர் ஆடுறதுக்கு ஒருத்தர் மாட்டில் பங்கு சேர்ந்துக்கோ, ஆக கொடுத்தாகணும். அலைஞ்சா இல்லை பை? ஷாஃபி மதுபடி ஒரு குடும்பம் ஒன்றாக வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அத்தா அம்மா பிள்ளை குட்டிங்க ஒன்றா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சேர்த்து 1 கொடுத்தா போதும். கணவர் மேலேயும் கடமை, மனைவி மேலேயும் கடமை, பிள்ளைங்க மேலேயும் கடமையாக இருந்தாலும் 1 கொடுத்தா போதும். ஒரு குடும்பத்துக்கு 1. ஹனஃபி மதுபடிக்கு ஒவ்வொருத்தருக்கும் மேலும் தனித்தனி முறையில் கடமை இருக்கிறது. கணவர் தனியாக கொடுக்கணும், மனைவி தனியாக கொடுக்கணும், மகள் நகை போட்டிருந்தால் மகள் தனியாக கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்க வேண்டும். அலைஞ்சா இல்லைங்களா? சரி, சரி. 15 வயதுக்கு உட்பட்டவர்கள், பாலிக ஆகாதவர்களுக்கு அவங்க நகையை வைத்திருந்தாலும், ஒரு சிறுமி இருக்காங்க 10 வயசு 5 வயசு, அவர்களுமே நகை அத்தா வாங்கி கொடுத்துருக்காரு, குர்பானி கடமை இல்லை. எந்த ஃபரலுமே அவங்க மேலே இல்லை, முக்கல்லஃபே இல்லை அவங்க. அதனால் ஜக்காத்தோ குர்பானியோ அவங்க மேலே கடமை இல்லை. முடிஞ்சுங்களா? மசாலா நினச்சிங்களா? சரி. எப்போ குர்பானி கொடுக்கலாம்? பிறை 10 தொழுகை முடித்துட்டு வந்த பின்னாடி கொடுக்கலாம். தொழுகைக்கு முன்னாடி கொடுக்க முடியாது. இப்போ இது தொழுகை தொழுது முடிச்சுட்டு வந்தோடனே குர்பானி கொடுக்கலாம். சரி. இப்போ ஈது தொழுகையுடைய சட்டங்கள் சிலது இருக்கு பய, அது இன்ஷா அல்லாஹ் அவங்க சொல்கிறேன். நான் ஈதுடைய தொழுகையுடைய சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அது நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ முதல்ல குர்பானி பற்றி பேசிக்குவோம், அப்புறம் ஈது தொழுகை வருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போது பிறை 10 அன்றைக்கு கொடுக்கலாம், 11 கொடுக்கலாம், பிறை 12 அன்று சூரியன் மறையும் வரை கொடுக்கலாம். மொத்தம் 3 நாள். அதாவது திங்கக்கிழமை வர குர்பானி வருது, திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு தொழுதுட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு பூரா இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இரவும் இருக்கலாம். இரவு இருக்கிறது விட பகல் இருக்கிறது மேலானது. ஆனால் இரவு அறுக்கலாமா? அறுக்கலாம். திங்கள் இரவு வரை, செவ்வாய் புதன்கிழமை மகரிப் அசர் முடித்து மகரிப் பாங் சொல்லுகிற வரையிலையும் குர்பானி கொடுக்கலாம். மொத்தம் 3 நாள். ஓகேங்களா? மொத்தம் 3 நாள். ஐயாமுத் தஷ்ரீக்கு மொத்தம் 4 நாள் வரும். ஏன்னா பெருநாள் தவிர அடுத்து 3 நாள் ஐயாமுத் தஷ்ரீக்கு. திங்கக்கிழமை பெருநாள் தொழுதுட்டோம், செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் ஐயாமுத் தஷ்ரீக். ஆனால் நீங்கள் வியாழக்கிழமை வரைக்கும் குர்பானி கொடுக்கக்கூடாது. 3 நாள் தான் கொடுக்கணும். புதன்கிழமை மாலையோடு நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? சரி. ஐயாமுத் தஷ்ரீக்குங்கிறது அது வியாழக்கிழமை மாலை வரை இருக்கிறது. இப்போ தக்பீர் சொல்கிறது வாஜிபு. எப்போ இருந்து? அரஃபா அன்னையிலிருந்து. இப்போ பிறை 10 திங்கள்கிழமை காலையில் ஈது பெருநாள், நம்மலாம் பெருநாள் தொழுவோம் இல்லையா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபஜ்ர் தொழுதிலிருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் தக்பீர் சொல்லணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர்
அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அதனால் இந்த தக்பீர் சொல்லணும். ஒரு முறை சொல்வது வாஜிபு. எல்லாருமே ஹனஃபி மதப்படி வாஜிபு, மற்ற மதப்படி சுன்னத்து. எதை வச்சு வாஜிபு? கப்பீர்ஹு தக்பீரா இல்லை தக்பீர் சொல்லி நம்ம வாஜிப் பார்க்குறமே ஆக்குறோம். இன்னொரு பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் வழிமுறையை சஹாபாக்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்னு அபி ஷைபால் ஹதீஸ் வருது. அனைத்து சஹாபாக்களும் செய்தார்கள். நேரடியாக ஹதீஸ் நம்ம கிடைக்காவிட்டாலும் சஹாபாக்களுடைய வழிமுறை இஜ்மா என்ற அடிப்படையில் இது வாஜிப் என்று ஹனஃபி மதப்பில் சொல்கிறார்கள். மற்ற மதஹ்களில் சுன்னத்து என்று சொல்கிறார்கள். ஒரு முறை தக்பீர் சொல்வது. பள்ளிவாசலில் சொல்லி தர்றாங்க, இமாம் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, அது நம்ம அதுக்கு மேல் மிச்சமானது. விளைஞ்சுங்களா? அப்படியும் செய்யலாம். 3 முறை சொல்லுவது மேல் மிச்சமானது செய்யலாம். அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தம் வ அஸீலா, இதையும் சேர்த்து சொல்கிறாங்க. எல்லாம் மேல் மிச்சமானது. ரொம்ப சவாபு கூட. எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோ சவாபு கூட. அதெல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு முறை சொல்லுவது வாஜிப். ஆண்கள் பெண்கள் தனியாக தொழுதா ஃபர்லா சேர்ந்து தொழுதா எப்போவுமே வாஜிப். ஆண்கள் மேலேயும் கடமை, பெண்கள் மேலேயும் கடமை, கூட்ட ஜமாத்தை தொழுதாலும் கடமை, தனியாக தொழுதாலும் கடமை. ஃபஜ்ர் தொழுதுட்டீங்க தக்பீர் சொல்ல மறந்து விட்டீர்களேயானால் நீங்கள் எப்போ ஞாபகம் வரும் சொல்லிடணும். 10 மணிக்கு ஞாபகம் வருது, ஆஹா நீங்கள் ஃபஜ்ர் தொழுதோமே தக்பீர் சொல்லலையே, இப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? உடனே தக்பீர் சொல்லி விட வேண்டும். 3 முறை சொன்னது நல்லது. ஆனால் ஒரு முறை சொன்னாலே அது வாஜிபு நிறைவேறிவிடும். எல்லாரும் மேலேயும் செய்யணும். சரிங்களா? இது எது வரைக்கும்? அரஃபா அன்று காலை, அதாவது திங்கக்கிழமை இன்றைக்கி நமக்கு பிறநாள் வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அசர் வரையிலையும். இப்போ 4, 5, 20 வியாழக்கிழமை அசர் வரைக்கும் ஃபஜ்ர் லுஹர் அசர் 3 நாள் மொத்தம் 23 வேலைகள், 23 வக்துகள் தக்பீர் சொல்வது ஹனஃபி மதப்படி ஒவ்வொரு மேலும் கட்டாய கடமை. சரியா பை? சொல்லலைன்னா 2 நாள் கழிச்சு ஞாபகம் வந்தாலும் சொல்லிடணும். அது வாஜிப். அது அஞ்சா சரி முடிஞ்சுங்களா? சரி ஆன்சர் தான் வணங்கிச்சு. அடுத்தது இன்ஷா இது பட்டான்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கூட்டு குர்பானி. மாடு வந்தால் 7 பேர், ஒட்டகம் வந்தால் 7 பேர், ஆடு ஒருத்தர் தான் சேர்ந்து கொடுக்கலாம். 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். 7 பேர் தான் சேரணுமா? கட்டாயம் இல்லை. 5 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுத்தாங்க, சந்தோஷம். 6 பேர் சேர்ந்து கொடுத்தாங்க, 3 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுத்தாங்க, சந்தோஷம், கொடுக்கலாம். அதிகபட்சம் 7 பேர். 8 பேர் சேர்ந்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தா 8 பேருக்குமே கூடாது குர்பானி. புரிஞ்சுங்களா? 7 பேருமே குர்பான் நியத்து வைக்கணும். 6 பேர் குர்பான் நியத்து வச்சாங்க. ஒருத்தர் அகீகாவோட நியத்து வச்சாங்க. அகீகா அல்லாஹ்வுக்காக கொடுக்குறது தானே, ஜாயிஸ். அகீகாவும் ஜாயின் பண்ணிக்கலாம். 6 பேர் குர்பான் நியத்து வச்சாங்க. ஒருத்தர் ஏப்பா எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு எனக்கும் போட்டு, எவ்வளோ காசு? அது 3000 கொடுத்தேன், கறி எனக்கு கொடுத்துரு, நான் கறிக்கான சேர்றேன், அது ஜாயிஸ் ஆகாது. கறிக்காக வேண்டி இறைச்சிக்காக வேண்டி என்னையும் பங்கு சேர்த்துக்கப்பான்னா அது 7 பேருடைய குர்பானியும் சேர்ந்து கூடாது. புரிஞ்சுங்களா? எல்லோருமே அல்லாஹ்வுக்காக வேண்டிய குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த குர்பானி கூட்டு குர்பானி பற்றி நிறைய இன்றைக்கி பார்த்தா வாட்ஸ்அப்பில் நிறைய சந்தேகங்கள். ஜாயிஸா? அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா? வியாபார நோக்கில் செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, கறியை சரியாக பங்கு வைக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள். தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி சட்டங்கள்லாம் பார்த்தா யாருமே குர்பானி கொடுக்க முடியாது. வியாபார நோக்கில் செய்கிறாங்க. இப்போ ஆடு விற்கிறது வியாபார நோக்கில் ஆடு விற்கிறாங்க. இப்போ மற்ற நாட்களில் 15,000 விற்கக்கூடிய ஆடு குர்பானி நெருக்கத்தில் துல்ஹஜ் மாதத்தில் போய் கேட்டால் 20,000 சொல்கிறான். அதுவும் வியாபார நோக்கத்தில் செய்கிறாங்கன்னா ஆடு கொடுக்குறான்னு சொல்ல முடியுமா? இப்போ உம்ராவும் வியாபார நோக்கத்தில் செய்கிறாங்க. எத்தனை பேர் உம்ரா இன்றைக்கி 50 பேர் 40 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆட்கள் சேர்த்து எங்கே பார்த்தாலும் தெரு கம்பத்துக்கு உம்ரா போடுறாங்க. அதனால் உம்ரா கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதாவது இப்போ நீ இன்றைக்கி உம்ரா செய்யணும், நீ இன்னைக்கு கிளம்புனா உன்னால் முடியாது. பாஸ்போர்ட் எடுக்கிறது, விசா எடுக்கிறது, எத்தனை ப்ரொஜெக்ட், எத்தனை அதுக்குடைய எல்லாத்தையும் கற்றுக்கணும். நீ விமான நிலையத்தில் போய் அதுக்கு விமான டிக்கெட் புக் பண்ணுறது, எங்கே போய் பஹ்ரைனுக்கு, இங்கேருந்து பஹ்ரைன் டு ஜித்தா, நம்ம ஜித்தா இருந்து அங்கேருந்து பஸ்ஸு புக் பண்ணுறது எல்லாம் ஒன்று, அங்கே போய் ரூம் புக் பண்ணுறதுலாம் ஒன்றா முடியுமா? முடியாது. பை அப்போ அவங்க ஏற்கனவே அனுபவமிக்கவர் வழிகாட்டுறாங்க. இந்த வழிகாட்டுவதற்காக வேண்டி எல்லாத்தையும் உனக்காக வேண்டி முன்கூட்டி அவங்க செய்கிறாங்க. புக் பண்ணுறது, அங்கேருந்து பஸ்ஸு புக் பண்ணுறது, ஒன்றுமே தெரியாத கிளவி 1 லட்ச ரூபா காசு கொடுங்க, காசை கொடுத்துட்டா போதும். அம்மா நீ என்ன உங்கள் ஊர் நேராக நீ மெட்ராஸ் வாமா, அங்கேருந்து விமானத்தை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விமானத்தில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி பஸ்ஸில் ஏற்றி உம்ரா செய்ய வச்சு கொஞ்சம் வீட்டில் போய் விட்டுறாங்க. எதுவுமே தெரியல, கையெழுத்து கூட போட்டு கை நாட்டு வைக்கிற அந்த கிளவி போயிட்டு வந்துடுறான். இந்த பணியெல்லாம் அவங்க செய்யறதுக்காக வேண்டி அவங்க ஒரு 5,000 ரூபா லாபம் வச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு 5,000 ரூபா லாபம் வச்சுக்கிறாங்க. அவங்க 1 லட்ச ரூபா கொடுத்து 95,000 செலவாகும், 5,000 ரூபா லாபம் வச்சுக்கிறாங்க. செஞ்சுட்டு போட்டுமே. இந்த அளவுக்கு எஹ்சான் செய்கிறாங்களே, உம்ரா கூட்டி போகிறாங்களே, வியாபார நோக்கில் கத்துறாங்க நிறைய. விளைஞ்சுனா ஏன் அந்த வியாபாரம் உனக்கு செய்ய முடியல வருத்தத்தில் சொல்கிறியா, பொறாமையில் சொல்கிறியா? நிறையா செய்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டுமே, சந்தோஷமாக கூட்டிகிட்டு போட்டுமே.
அது என்ன கேட்டால் அது பாராட்ட தகுந்தது தான் ஒரு வகையில். ஏன்னு கேட்டுங்க ஜி, ஸ்கூல் லீவ் விட்டால் உம்ரா கிளம்பிடுறீங்க. அப்படின்னா ஆஸ்திரேலியா இல்லைன்னா குலுமலானி வந்து சுற்றுறதுக்கு போகாமல் உம்ராவுக்கு போகிறாங்க. அங்கே போய் அழுது அல்லது தொழுது துவா செஞ்சு காப்பத்தூரில் போய் ஜியார செஞ்சு வராங்க, சந்தோஷம் நம்ம போயிட்டு வரட்டுமே. அதனால அது ஒரு வகையில் ஜாயிஸ் தான். அதை விட மேலானது இருக்குது. உதாரணமாக ஒருத்தன் ஒரு உம்ரா செஞ்சுட்டான், ஒரு 5 செஞ்சுட்டான், போதும். திரும்ப அடுத்த ஹஜ்ஜு அடுத்த உம்ரா செய்ய தேவையில்லை. அதுக்காக பல லட்சம் செலவு பண்ணுறது, அந்த காசை கொண்டு போய் ஏழை குமுறுவன் பக்கத்து வீட்டில் உன் சொந்தக்காரங்களில் உன்னுடைய அக்கா தங்கச்சிங்கிற அண்ணன் தம்பி குடும்பம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்த மேலானது தெரிஞ்சுங்களா. அதை செய்ய மனசு வரல, இதையா செஞ்சு தொலை தெரிஞ்சுங்களா. வீணாக காசை கொண்டு போய் கண்டத்தில் போகிறதுக்கு முறை செஞ்சுக்கோ தெரிஞ்சுங்களா. அதனால் அதை நம்ம குறை சொல்கிறது, இப்படி தான் செய்கிறாங்க, வியாபாரமாக செய்கிறாங்கன்னு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செய்யட்டுமே. அதனால நிறைய பேர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா, சந்தோஷமாக செய்யட்டும். அதே மாதிரி கூட்டு குர்பானி வியாபாரமாக செய்கிறாங்க, லாபத்துக்காக செய்கிறாங்க, லாப நோக்கில் செய்கிறாங்க. லாப நோக்கில் செஞ்சாலும் செய்கிறாங்கல்ல பை. இப்போ அவங்க செய்யாட்டி நீ போய், இப்போ நான் போய் எனக்கு ஒரு இன்றைக்கி மாடாக இருக்கணும், எனக்கு என் மேலே குர்பானி ஒரு பங்கு கொடுக்கணும், நான் போய் எங்கே போய் ஆடு பார்க்குறது, எங்கே சந்தை அப்படின்னு தெரிஞ்சுங்களா. எங்கே போய் சந்தை, அங்கே போய் ஆடாக நிற்கி மாடாக நிற்கிது, எந்த மாட்டை எப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரியும். சரி மாடை பிடிச்சாச்சு, எப்படி கொண்டு வீட்டுக்கு சேர்த்ததுன்னு தெரியுது எனக்கு. அவங்க வண்டியை பிடிச்சி கொண்டு சேர்த்து போய் அறுக்கிறது, ஒரு எத்துச்சுன்னா 3வது மாட்டில் போய் விழுவணும். நீ எப்படி அறுக்க எனக்கு தெரியுமா, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பாடியெல்லாம் எனக்கு கட்டுப்பிடிக்கும் தெரிஞ்சுங்களா. மாட்டை கீழே தள்ள தெரியும் முதல்ல உனக்கு, அழகாக காலை கட்டி ஒரு மாதிரி தள்ளுறாங்க, டப்புன்னு கீழே தள்ளி அதுக்கு அறுத்தா உருக்கி தெரியுமா உனக்கு. ஆடை கோழி உருக்கி தெரியல, ஃபஸ்ட்டு காடையை உருக்கி தெரியல, கோழி உருக்கி தெரியல. அட்டை உரிச்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்து திங்க மட்டும் தெரியுது சமைச்சு கொடுத்தா. இப்போ இந்த மாட்டை உரிக்க முடியுமா, நம்ம ஆட்டை உரிக்க முடியுமா நம்மளால், எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அலைஞ்சு அது கொஞ்சம் காசு கூட தான் வாங்கிக்கிறாங்க. தப்பாக இன்னும் கெட்டு போச்சு. 25,000 அவனுக்கு ஒரு மாடு ஆகுது. அக்கற கூலி 2,000 ரூபா, 27,000 ரூபா ஆகுது. கொண்டு வர கூலி அங்கே 4 நாள் கட்டி போட்டிருப்பான், அங்கே தீனி 28,000 செலவாயிருது. இப்போ ஒருத்தர் 5,000 கொடுங்கன்னு வாங்குறாங்க. 5,000 35,000 வருது. எல்லா செலவும் போக வர சேர்ந்து இவன் மெனக்கெட்டதுக்கு 2 நாள் அலைஞ்சது, வேலையை விட்டு போனால் 30,000 5,000 லாபம் வருது. வச்சுட்டு போட்டுமே. விதமான உதாரணம் சொல்கிறேன். 5,000 பெருசாக லாபம் வைக்கிறது இல்லை. ஒரு 1,000 ரூபாயோ 2,000 ரூபாயோ ஒரு மாட்டு லாபம் வரலாம். இவ்வளோ மெனக்கெட்டு நமக்காக வேண்டி தூங்காமல் முழிச்சுருந்து போய் சந்தையில் போய் மாடு வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து 10 மாடு 20 மாடு 30 மாடு 40 மாடு வாங்கிட்டு வராங்க. அதில் ஒரு செத்து போச்சு, மொத்த லாபமும் போயிடும். அதுக்கு தீனி போட்டு அக்பை தீனி காலையிலேருந்து கொண்டு தண்ணி வச்சு எல்லாம் பராமரிக்கிறாங்கல்ல, 2,000 லாபம் வந்துட்டு போயிட்டுமே. உன் குர்பானி கூடிடுது, உன் நல்லா செஞ்சிடறானே தெரிஞ்சுங்களா. அதனால் அதை போட்டு குறை சொல்லிட்டு அதை போய் வாட்ஸ்அப்பில் போட்டு செய்யுமா, லாபகரமாக வியாபாரம் கூட்டு குர்பானி செய்யலாமா, வியாபாரம் செய்யலாமா, அப்படி தேவையில்லாமல் நீ செய்ய முடியல வருத்தமா உனக்கு, நீ செய்யி. அதனால் லட்சக்கணக்கான மக்கள் நீ குர்பானி எப்படி இப்போ கொடுப்பாங்க, இப்போ எல்லோரும் ஆடு கொடுக்க முடியுமா பை. குர்பானி தமிழ்நாட்டில் ஒரு 100 பேர் மேலே கடமைன்னு வச்சுக்கா, 100க்கு 5 பேருன்னு ஆடு கொடுக்கலாம், 95 பேர் மாட்டில் தான் குர்பானி செய்கிறாங்க. அப்போ கடமையானவங்களுக்கு அவங்க லேசு பண்ணி வைக்கிறாங்களே. 2,000 லாபப்பட்டு பெற்றுட்டு போட்டுமே. நீ செய்ய முடியாது ஒத்தையா, நான் உம்ராக்கு தானே நான் இன்றைக்கி கிளச்சி நானும் உம்ரா போக முடியாது செய்கிறாங்க. 2,000 எக்ஸ்ட்ரா 5,000 எக்ஸ்ட்ரா போனால் போட்டும், சந்தோஷமாக சாப்பிட்டோம். இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தாங்க நமக்கு வேண்டி. மாட்டை அறுத்து உறுத்து வெட்டி கொண்டு கொடுக்குறாங்களே. இதில் சில சட்ட சிக்கல்லாம் இருக்குது. என்ன, குர்பானி வந்து கரெக்டாக பிரிக்கணும். 7 பேர்னா அது ஒரு காலம் சாத்தியம் கிடையாது. கரெக்டாக 7 பேருக்கு ஆளுக்கு வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் ஆளுக்கு 12 கிலோன்னா ஆமாம் சரி பிரிச்சுட்டேன். நீ ஒரு மாட்டை நீ கரெக்டாக 7ஆக பிரித்து காட்டு, உனக்கு 1 கோடி ரூபா பரிசு தர்றேன். கரெக்டாக 7ஆக பிரிக்கணும். அந்த ஈரலையும் கரெக்டாக 7 துண்டாக போடணும். கரெக்டாக எடை போட்டு பார்த்தா 313 கிராம் புள்ளி 4 கிராம். அடுத்தது துண்டு அதே மாதிரி 313.4 கிராம். கரெக்டாக வருமா பாது? ஈரலை 7 துண்டை போட முடியுமா பை? என்ன கறியை நீ எடை போட்டால் 12 கிலோ 411 கிராம் 1 கிலோ. அடுத்தது போட்டால் கட்டாயமாக 12 கிலோ 412 கிராம். ஏப்பா 1 கிராம் கூட வருது, அது பரவாயில்லைங்க. அப்போனா எல்லாமே பரவாயில்ல தான். யாராலும் பிரிக்க முடியாது. எதை வச்சுங்க பிரிக்கிறான், சம்மதம் தான். இப்போ குர்பானி காசு கொடுத்து அவங்க என்ன, அவங்க கொடுக்கும்போது எனக்கு 5 கிலோ கறி போதும், சரி அவங்களே சொல்லிடுறாங்க நாங்கள் 5 கிலோ கறி தான் கொடுப்போம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கட்டாயமாக பெரிய மாடாக இருந்தால் எப்படி 10 கிலோ கறி வரும், எல்லோரும் 5 கிலோ கறி வாங்கிங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அவங்க சம்மதிக்கிறாங்கல்ல, எனக்கு போதும்னு சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ் அது போதுங்கண்ணா. அதுதான் அவங்க ஒப்பந்தம், அதுதான் அங்கே ஒப்புதல். 5 கிலோ கறி வாங்கிக்கிறாங்க, மிச்சம் 5 கிலோ சின்ன 1 கிலோ பாக்கெட்டாக போட்டு ஊரே சப்ளை பண்ணிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, உங்கள் மாடு வந்து நாளைக்கு காலைல 7 பேருக்கு ஒரு மாடு, உங்கள் மாடு வந்து நாளைக்கு காலையில் 7 மணிக்கு அறுக்கப்படும். ஆனால் 7 மணிக்கு வந்துடுறாங்க, 7 பேர் வந்துடுறாங்க. அறுத்து அங்கேயே பங்கு வச்சு கூடுதல் குறைவை நாங்கள் அள்ளி போடுறாங்க, கையில் அள்ளி போடுறாங்க, சில எடை போட்டு போடுறாங்க. இருந்தாலும் கூடுதல் குறை தான் வரும்.
அதை கண் கூட பார்க்குறாங்க, சம்மதிக்கிறாங்க, நிச்சயமாக கூடுதல் குறைவு தான் வருங்கிறது விளங்கி சம்மதிக்கிறாங்கல்ல, அதுதான் ஒப்புதல். மௌனமே சம்மதம். புரிஞ்சுங்களா? இல்லைங்க கரெக்டாக 7 போட்டு எனக்கு 7ல் 1 தான் வரணும், அதுக்கு 1 கிராம் கூடவோ 1 கிராம் குறைய வந்தால் நான் வாங்க மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்டா, நீயே வச்சு சாவு, நீயே போய் மாடை பிடிச்சி அறுத்துக்கோ. அது இப்படித்தான் நடக்கும். கூடுதல் குறைய வரும்னு நினச்சி தானே காசு கொடுக்குறாங்க. 1000 ரூபா கொடு, 10,000, 5000 ரூபா, 4000 ரூபா கொடுக்குறாங்களா இல்லையா? அதுவே தான் ஒப்புதல். அந்த மாதிரி கரெக்டாக ஒரு தான் கியாமத்து வரைக்கும் யாரும் குர்பானி கொடுக்க முடியாது. நீ ஒரு ஆட்டை பிரித்து கரெக்டாக 7 பிரித்து காட்டு, 1 கோடி ரூபா பறித்து நான் கொடுக்குறேன். இது ஏன் கேட்டேன், ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், சில பேர் வாட்ஸ்அப்பில் இப்படி இல்லாமல் செய்கிறா நியாயமா? 5 கிலோ கறி எல்லா ஆடும் 5 கிலோ தான் வருமா? எல்லா மாடும் 4000 தான் வருமா? அது எப்படி சொல்லுங்க? மாடு பிடிக்க சந்தைக்கு போனால் ஒரு மாடு 22,000 சொல்லுவான், ஒரு 23,000 சொல்லுவான், 24,000 சொல்லுவான். இவன் 4,000, 4,7, 28,000 கணக்கு வச்சு வாங்குறாங்க. அதுக்கு சம்மதிக்கிறேன்னு அர்த்தம். ஆடு மாடு முன்ன பின்ன வந்தாலும் சம்மதிக்கிறேன், 4,000 கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். அந்த சம்மதம் தான் எல்லா காசு கொடுக்குறோன்னு தெரியும். நான் 4,000 ஒருத்தர் மாடுக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு தெரியும் என்னென்று. கட்டாயமாக ஒரு முன்ன பின்ன தான் ஆகும். ஒரு மாடு சின்னதாக, ஒரு மாடு கரெக்டாக பெருசாக தான் இருக்க தான் செய்யும். சம்மதிக்கிற மாதிரி அது தெரிஞ்சு தானே கொடுக்குறேன். தெரிந்து கொண்டு நான் காசு கொடுக்குறதே ஒப்பந்தத்தில் சட்டத்தில் உள்ளது. இதுக்கு பேர் வந்து உருஃபுன்னு சொல்கிறது. உருஃபில் உள்ளதையே மார்க்கம் சட்டமாக ஏற்றுக்கொள்கிறது. விளங்குங்களா? இஸ்திஹ்சா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? உமூமுல் பல்வா. இல்லைம்மா, உமூமுல் பல்வான்னு இருக்குது. உருஃபு தாருஃப் இருக்கு மார்க்கத்தில். 10 சட்டங்களில் 10 சட்டம் இருக்குது. பை எடுத்து பாருங்கள். இதில் உசூல் ஃபிக்ஹ்ல 10 சட்டங்களில் உருஃபும் ஒரு சட்டம் தான். இப்போ நான் சொல்கிறேன், நான் முட்டை திங்க மாட்டேன் அல்லாஹ் மேல் சத்தியமாக அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உருஃபில் ஏதோ முட்டைன்னு சொல்கிறேன், கடையில் போய் முட்டை கூட எது கொடுப்பான்? 4 முட்டை கூட எது கொடுப்பான்? கோழி முட்டை தான் கணக்கு. ஏன் பள்ளி முட்டை கூட தெருவில் கிடக்குது, செவுத்தில் பார்த்தா பள்ளி முட்டை கூட இருக்கும். நான் பள்ளி முட்டை தாங்க சொன்னேன். நான் பள்ளி முட்டை திங்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த முட்டை திங்கலான்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அல்லாமல் சத்தியமாக முட்டை திங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு முட்டை திங்கிறான். எப்படா திங்க சத்தியம் பண்ணிடா? நான் பள்ளி முட்டை சொன்னேன். என் நீயத்து வந்து பள்ளி முட்டை, பாம்பு முட்டை ஏன்னா அப்படின்னா அதெல்லாம் நீ சொன்ன முட்டை என்று முத்தலக்கன்னு சொன்னால் உருஃபு படிக்காது, கோழி முட்டை தான் குறிக்கும். விளைஞ்சா இதுக்கு பேர் உருஃபுன்னு பேர். விளைஞ்சிங்களா? அப்போ உருஃபில் இதெல்லாம் முன்ன பின்ன நடக்க தான் செய்யும். எல்லாம் கரெக்டாக ஒரே மாடு மாதிரி எல்லா மாடும் இருக்குமா? ஒரு மாட்டு வேலை மாதிரி எல்லா மாடு வேலையும் இருக்குமா? ஒருத்தர் மாதிரி எல்லாரும் கரெக்டாக பங்கு வைக்க முடியுமா? 7 கரெக்டாக 7 பேருக்கு பிரிக்க முடியுமா? முடியாது. எல்லாம் தெரிஞ்சு தான் நான் 4,000 கொடுக்குறேன். சில பேர் எப்படி பிரிக்கிறாங்க, சில பேர் கரெக்டாக உங்கள் மாடுங்க இது 7 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டில் பிரித்து கொடுத்துட்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க டோக்கன் கொடுத்துட்றாங்க. நிறைய 80 மாடு 90 மாடு இருக்கிறாங்க, அவங்க டோக்கன் கொடுத்துருவாங்க. இந்த டோக்கனுக்கு எப்போ வேணால் கறி வந்து வாங்கிக்கிங்க, சம்மதிக்க. அதையும் நான் சம்மதிச்சுக்கிறேன். நான் சம்மதிச்சா காசை கொடுக்குறேன், அது முன்னே தெரியுதே அவங்களுக்கு. இப்போ அவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் முதல்ல வந்து வாங்கிங்கன்னுவாங்க. யார் மாடோ அறுத்துருப்பாங்க, அந்த கறியை கொண்டு கொட்டி அதில் 5 கிலோ நம்ம கொடுத்துருவாங்க. 5 கிலோ மிச்சத்தை ஏழைகளுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்றாங்க அவங்க. மிச்சம் இல்லை, எல்லாருக்கும் 5. நான் சம்மதிக்கிறேன், என் கறி யாருக்கு வேணால் கொடுங்க அப்படின்னு. அப்போ கொடுக்கும்போதே என் கறியை எனக்கோ என்னுடைய இறைச்சியுடைய என் மாட்டுடைய இறைச்சியை நீ யாருக்கு வேணால் கொடுத்துருங்க. அது வந்து இப்படி அவர் இப்படி தான் செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட காசு கொடுக்குறது என்னது? ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். அதுக்கு அஞ்சபை ஒருவர் இப்படித்தான் செய்கிறார் என்று தெரிந்து அவரிடத்திலே கொண்டு போய் நம்ம காசு கொடுக்கறதே என்ன அர்த்தம்? உன் ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று தான் அர்த்தம். அதே சம்மதம், அதுதான் சம்மதம். இதுதான் உருஃபு. இதில் போய் நீ போய் சட்ட சீக்கிரம் ஒரே ஒரு மாடு நீ வாங்கி அதை அறுத்து காட்டு, கரெக்டாக 7 பிரித்து காட்டு. காசு வந்து கரெக்டாக தான் பிரிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ காசு கரெக்டாக பிரிக்கணும் அதுவும் சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு மாடு 25,000 கொடுத்து வாங்கிட்டேன். நீ இங்கேருந்து பஸ்ஸில் போனதை கழிச்சிக்கோ, 13 ரூபா அது கழிச்சிக்கோ. அதனால டீ குடிச்சு அதையும் கழிச்சிக்கோ, அதை கூட்டிக்கணும். அப்போ 25,013 ரூபா. அப்போ அங்கேருந்து வந்ததுக்கு மற்ற 8 மாடு கொண்டு வந்த மொத்தம் 1000 ரூபா வாங்கினான். 9 மாடு கொண்டு வந்தான், 1000 ரூபா வாங்கினான். ஒரு மாட்டுக்கு 127 ரூபா 17 காசு. இதெல்லாம் மொத்தமாக கூட்டி அதை 7ஆல் வகுத்தா 3113 ரூபா 33 காசு. எப்படியா கொடுக்க முடியாது? போய் அதுக்கு ஒரு பைசா கூட கொடுத்தாலும் ஹராமு, குறை கொடுத்தாலும் ஹராமு கொடுத்தா கொடுக்குறாங்க. விளைஞ்சிங்களா? ஏதோ தனக்கு தெரியுமா மார்க்க சட்டங்கள்லாம். இப்போ இவ்வளோ காலம் நடந்து வர்றதெல்லாம் உருஃபை வந்து தனக்கு இச்சையாக மாதிரி சில ஆலிம்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுக்கணும், இதெல்லாம் ஜாயிஸான்னு கேட்குறாங்க. மசாலா முதல்ல படிவா. நீ வந்து உசூல் ஃபிக்ஹ் படி முழுசாக ஓதுறதே கிடையாது. இவங்க
எந்த ஆலிம்ஷாவும் வர்றது கிடையாது. யார் உசூல் ஷாஷியை முழுசாக வந்து யார்? சில மதரசாக்களை முழுசாக முடிச்சு கொடுக்குறாங்க. புரிஞ்சுங்களா? முக்காவாசி மசாக்கள் 90% மசாக்கள் உசூல் ஷாஷி ஆமு காசு அந்த குர்ஆன் தாண்டது இல்லை. அதுக்கடுத்து ஹதீஸ் அப்புறம் இஜ்மா கியாசம் ரொம்ப கூடாது. இஸ்திசாபுல் ஹால் நுபர் இஸ்திசாபுல் ஹால் இஸ்திஹான்லாம் பின்னாடி மொத்தம் 10 மசால் பாய். 10 மசாலா யார் முழுசாக ஓதுறான்? அதனால என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வாய்க்கு வந்தெல்லாம் விடுறது. இது ஜாயிஸ் தான். மக்கள் எதை தன் புழக்கத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அது எல்லாமே அல்லாஹ்வின் ஃபض்லை கொண்டு ஜாயிஸ். ஹராம் என்று தீர்ப்பளிக்கப்படாத வரைக்கும் இது ஜாயிஸ் தான். கூட்டு குர்பானி ஜாயிஸ் தான் பை நான் கூட்டு குர்பானி செய்யலை. இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு முழுசு செய்கிறாங்க, நாமும் பங்கு கொடுக்குறோம். நம்ம அதனால நாமளும் வந்து காசு கொடுக்குறோம். இது ஜாயிஸ் இல்லைன்னு ஃபத்வா யாரும் கொடுத்தா நம்பாதீங்க. அதெல்லாம் முறைப்படி சந்தோஷமாக கொடுங்க. அது வேறு நிறைய பேர் எங்கள் ஃபோன் நிறைய பேர் அஜித் இந்த மாதிரிலாம் இன்னும் கூட்டு குடும்பம் செல்லாது, காசுலாம் முன்ன பின்ன ஆகுது, கறி முன்ன பின்ன ஆகுது, சட்டம்லாம் சொல்கிறாங்களே ஹஜ்ரத், இதெல்லாம் ஜாயிஸான் ஃபோன் பண்ணிட்டு யாருப்பா சொன்னா? நீ சந்தோஷமாக செய்ப்பா. இப்போ இவ்வளோ காலம் தொட்டு நெடுங்காலமாக உம்மத்து முஹம்மதியார் செஞ்சு வர்றது எல்லாத்தையும் ஹராம்னு சொல்ல முடியுமா? அல்ல அவங்க வியாபார நோக்கில் செய்கிறாங்களா? இப்போ எல்லாம் வியாபார நோக்கு தான், ஆடும் வியாபார நோக்கு தான். அதெல்லாம் ஜாயிஸ் தான்ப்பா. சும்மா அதில் போய் மசாலா கிண்டிட்டா இருக்க வேணாம், சந்தோஷமாக செய்யுங்க. என்ன பை? அதனால் அதெல்லாம் நம்ம வந்து நீண்ட ஆராய்ச்சிகள் நமக்கு தேவையில்லை. விட்டா முடிஞ்சுங்களா? சரி, வேறு சந்தேகம் இருந்தால் கேளுங்க இது சம்மந்தமாக. சரி, அதாவது குத்துமதிப்பாக தான் பிரிக்க முடியும், கரெக்டாக எடை போட்டால் பிரிக்க முடியாது. அது ஜாயிஸ்ன்னு எப்போ கல்பில் நான் அதை ஒத்துக்கொண்டு இப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு காசை கொடுக்குறேனே, அதுவே உங்களுடைய முழு கோரிக்கையின் முழு நிபந்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று தான் அதுக்கு அர்த்தம். அது ஜாயிஸ் தான். யாராவது ஒருத்தர் காசு தரும்போது எனக்கு 7 பேரில் கரெக்டாக என் காசு கரெக்டாக மிச்ச காசு கொடுத்துடணும், 4000 ரூபாயில் என் கறியை கரெக்டாக கொடுத்துடணும்னு சொன்னால் நீ காசை நீயே வச்சு. யாராலும் முடியாது, சாத்தியமே இல்லை ஒரு காலமும். இந்த சாத்தியமா? காசை கரெக்டாக 7 பேர் ஒரு ஆட்டுக்கு என்ன செலவானதோ ஒரு மாட்டுக்கு என்ன செலவானதோ அந்த செலவை 7 கரெக்டாக பிரிக்க சாத்தியமா? சாத்தியம். சொத்தே பிரிக்க முடியாது தம்பிங்களுக்கு. நீ அந்த மாதிரி கரெக்டாக கிராம் கணக்கில் இடம் போட்டிருந்தா. எனவே அத்தா மொத்தா போயிட்டாரு, பசங்க 4 பேர் பொண்ணுங்களாம் இருக்காங்க, ஆளுக்கு இத்தனை பங்குன்னு பிரிச்சாச்சு. நீ அந்த வீட்டை எடுத்துக்கோ, நான் அந்த வீட்டை எடுத்துக்கோ. இரு அளந்து பார்க்குறேன், கரெக்டாக இந்த வீடு வந்து நீளம், அந்த வீட்டை தம்பிக்கு இந்த அண்ணன் பிரிச்சுக்கிறாங்க. சம்மதம் தான் அங்கே ஏற்றுக்கொள்ளாங்க. அத்தை 2 வீடு விட்டுருக்கா, 2 அண்ணன் தம்பி இருக்கான், ஆளுக்கு ஒன்று பிரிச்சுக்கிறான் தம்பி, சரி சந்தோஷமாக இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, முடிஞ்சில்ல. ஜாயிஸா? ஜாயிஸ். ஏன் எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்களா இல்லையா? நீ அளந்து பார்த்தா இந்த வீட்டு நீளம் 40 அடி 33 இன்ச்சு, அது 40 அடி 32 இன்ச்சு வருது. ஜாயிஸே இல்லை, ஹராமு, தரங்கத்துக்கு போக வேண்டாம். அவன் சொல்ல முடியுமா பை? நீளம் அகலம் கூட குறைத்தான் வரும் ஏதாவது ஒன்று. அந்த வீடு செங்கலை எண்ணி பாருங்க, இந்த வீடு செங்கல் எண்ணி பாருங்க, இனி பார்த்து இந்த வீட்டில் வந்து 10,000 செங்கல், அங்கே 10,001 செங்கல் இருக்குது கூட, அது ஜாயிஸ் ஹராம், நரகத்து போகணும். என்ன அத்தான் அண்ணனும் சம்மதித்து கொண்டார், தம்பியும் சம்மதித்து கொண்டார், கையெழுத்து போட்டாங்க, கூடுதல் கொண்டு பரவாயில்லப்பா அப்படி முடிஞ்சு போச்சு. வீட்டை விற்றாங்க, இத்தனை லட்ச ரூபாய்க்கு விற்றாங்க. எவ்வளோப்பா? இவருக்கு 15 லட்சம், அவருக்கு 13 லட்சம் பிரித்து கொடுத்துட்டாங்க. 15 இது முறைப்படி பார்த்தா கரெக்டாக வருமா? அது என்று 1 ரூபா காசை பிரித்து அதெல்லாம் எல்லாம் பிரிக்கணும். அந்த வீடு விற்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, போகிற போக்குவரத்து காசு எல்லாம் கணக்கு போட்டால் சில்லற காசுலாம் வரும். சில்லற காசே இன்றைக்கி இல்லை. அதனால் இதெல்லாமே வந்து மக்களுடைய பழக்கத்தோட உறுப்புக்கு மார்க்கம் மதிப்பு கொடுக்கிறது, மக்கள் பழக்க வழக்கத்துக்கு மார்க்கம் மதிப்பு கொடுக்கறது, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனை ஏன் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு பெரிய பாஸ் ஆகிட்டாங்க. இதை பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்களா? குர்பானி கூடாதுன்னு சில பேர், கூட்டு குர்பானி இப்படி செய்வது கூடாதுன்னு, அதுக்காக இவ்வளோ விரிவாக சொல்ல வேண்டிய ஏற்பட்டுச்சு. சரிப்பா. இப்போ ஆடு வந்து 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும், மாடு வந்து 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆடு செம்மறி ஆடாக இருந்தால் அது 6 மாதம் பூர்த்தியான குட்டியாக இருந்தாலே போதுமானது, நல்ல வாட்ட சட்டமாக இருந்தால். மாடு கட்டாயம் 2 வருஷம் பூர்த்தியான. மாட்டை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு ஒரு பல்லு, பெரிய பல்லாக உண்டாகும். ஆரம்ப சின்ன பல்லாக இருக்கும். 1 வருஷம் வந்து சின்ன பல்லு வந்து பெரிய பல்லாக ஒரு பல்லு முளைக்கும். 2 வருஷம் ஆச்சுன்னா 2வது பல்லு சின்ன பல்லு விழுந்துட்டு 2வது பெரிய பல்லு முளைக்கும். இப்போ 2 பல்லு இருந்துச்சுன்னு சொன்னால் அதான் அடையாளம். விளைஞ்சுங்களா? இது வந்து 2 வருஷம் பூர்த்தியானது அப்படின்னு அர்த்தம். சரிங்க. சில மாடு இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. சில மாடுகளுக்கு பல்லே உழுகாது, 2 வருஷம் பூர்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம், முன்ன பின்ன ஆகலாம். 2 வருஷத்தில் 3 பல்லு கொடுக்கலாம், கொஞ்சம் முன்ன பின் இருக்கலாம். அது வளர்க்கக்கூடியவர் ஈமான்தாரியாக இருந்தால், நம்பிக்கையுரியாக இருந்தால், அவர் சொல்ல பேச்சு கேட்டு அதை எடுத்துக்கலாம். அதனால் பார்க்கவே குட்டி ஆட தெரியுது, குட்டி மாடு மாதிரி தெரியுது, அதை கொண்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் அது வந்து ஷரியத்துக்கு முரணானது. யார் அது நான் கூட்டு குர்பானி செய்கிறாங்களோ அவர்களுடைய பொறுப்பு அது, அல்லாட்ட அவங்க தான் பதில் சொல்லணும். நாம் முறைப்படி கொடுத்தாச்சு, நம்பி கொடுத்தாச்சு, அது அவங்க அல்லா தான் பதில் சொல்லணும். இப்போ ஏன்னா இது வந்து இன்றைக்கி சூழ்நிலை ஹஜ்ஜில் போனீங்கன்னு வச்சுங்களேன், 50 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு, 50 லட்சம் பேர் வர்றாங்க.
அவ்வளோ பேர் குர்பானி எப்படி கொடுக்க முடியும்? இதுவும் இப்படி ஆட்டை போட்டு அறுக்க முடியும்? நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன், 8000 கொடுங்க காசை வாங்கிட்டாங்க. 8000 கொடுங்கன்னு காசை வாங்கிட்டான். கவர்மெண்ட் அறுத்துரும் அப்படின்ட்டான். சலாம் பேங்க்கா இன்னொரு பேங்க், அல் சலாம் பேங்க்கா இன்னொரு பேங்க் இருக்குது, நான் பேங்கில் பணம் கட்டிடணும். இங்கேயே வாங்கிட்டாங்க. எங்கள் இந்தியாவுக்கு போகும்போதே 8000 காசு கட்டியாச்சு. எப்படிங்க செய்கிறது அப்படின்னு கேட்டோம். ஹனஃபி மதப்படி முதல்ல கல் அடிக்கணும், அடுத்தது ஆடு அறுக்கணும், அடுத்தது மொட்டை, கல்லாடு மொட்டை. இந்த முறைக்கு மாற்றமாக செஞ்சால் தம்மு கொடுக்கணும், ஒரு ஆடு எக்ஸ்ட்ரா இருக்கணும். கல்லடித்து விட்டு ஆடு அறுக்க வேண்டும், மொட்டை அடிக்க வேண்டும். அப்போ ஏன் ஆடு எப்போ அறுப்பாங்க எப்படி தெரியும்? உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு காலையில் 10:30 டைம் கொடுத்துருக்காங்க. குர்பானி அன்னைக்கு காலையில் 10:30. சரி 10:30 கரெக்டாக நம்ம மாடு அறுத்துவாங்க போல் தெரியுது, நம்ம நம்பரை போட்டு என் நம்பரை போயிடும் இல்லையா, அறுப்பாங்க போல் தெரியுது அப்படின்ட்டு சந்தோஷம் போயிட்டாங்க. போனால் என் கட்டிடத்தில் வந்து தங்கியிருக்கவங்க, பக்கத்து கட்டில் தங்கியிருக்கவங்க எல்லாம் ஒரு 2000 10,000 பேர் பார்த்தா அத்தனை யாரை கேட்டாலும் 10:30 டைம் போட்டிருக்கான். அது எப்படி 10:30க்கு 10,000 ஒன்றா இருக்க முடியுமா? ஆட்டுக்குன்னு வாங்கின காசை 10,000 பேர் ஆட்டையும் ஒன்றா இருக்க முடியுமா நான் பார்த்த வரைக்கும்? அப்போ 50 லட்சம் பேர் ஆட்டையும் ஒன்றா இருக்க முடியுமா? எல்லாருக்கும் 10:30 டைம் போட்டிருக்கான். நான் நேராக அங்கே ஹஜ்ஜு, அங்கே காபத்துல்லாவுடைய சில தெரியும் அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்குறதுக்காக வேண்டி. ஏன்னா ஹனஃபி மதுஹப் மட்டும்தான் கல்லாடு மொட்டை, மற்ற எல்லா மதுஹபையும் லாஹரஜ். மற்ற எல்லாம் முன்ன பின்ன மாற்றினா லாபாசஃபி அது எப்படி வருது? லாபாஸ் லாஹரஜ் பெருமான் சொல்லாது லாஹரஜஃபி. ஹனஃபி மதுஹப் மட்டும்தான் அந்த அந்த இது மாற்றக்கூடாது, கல் ஆடு மொட்டை. அவன்கிட்ட போய் கேட்டேன் என்னங்கன்னு. இது வந்து நாங்கள் ஹம்பலி மதுஹப்படி ஜாயிஸ் தான், நீங்கள் முன்ன பின்ன மாற்றிக்கலாம். அவன் நம்ம ஆட்டை 2 நாள் கழிச்சு அறுத்தாலும் சரி தான், 3 நாளுக்கு என்றைக்கு வேணால் இருக்கலாம். கால பெருமானார் கால ரஜுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுர்து கபல அன் அர்மி, நான் ரம்மி செய்கிறதுக்கு முன்னாடி ஜியாரா செஞ்சு வந்துட்டேன், லா ஹரஜ். கால ஹலக்து கபல அன் அதுபஹ, அறுக்கிறதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிட்டேன் யார ரசூலல்லாஹ், லா ஹரஜ். கால தபஅத்து கபல அன் அர்மி, கல் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆடு எடுத்துட்டேன் யார ரசூலல்லாஹ், லா ஹரஜ். புகாரி. இந்த ஹதீஸ் படி மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க பை? தர்த்தீப் ஜாயிஸ் இல்லைங்கிறாங்க. ஹனஃபி மதுஹப் தர்த்தீப் கட்டாயம் ஃபர்து, ஒரு தர்த்தீபுக்கு வாஜிபு, தர்த்தீபுக்கு மாத்தினா தம்மு கொடுக்கணும். லா ஹரஜ வருது சரியா நைசாச்சு தப்பு, அதனால் பரவாயில்லைன்னு சொன்னாங்க. சரி ஹஜ்ஜு முடியாது, ஹஜ்ஜு கூடிக்கும்னு அர்த்தம். அதுக்கு லா ஹரஜ் அர்த்தம் என்ன? ஹஜ்ஜு கூடிக்கும். அதனால் குற்றம் இல்லையா, அதனால் வந்து எந்த தண்ட குற்றமும் இல்லையா, அது தண்ட குற்றம் தான் செய்யுது, அது தண்ட குற்றம் அது கொடுத்தான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வேறு சில ஹதீஸ்களை கொண்டு அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அதன் காரணமாக தண்ட குற்றம் கொடுத்தாகணும், பிரச்சனை இல்லை, அதனால் பாதிப்பு இல்லைன்னு அர்த்தமே இல்லையே. அலைஞ்சா கொடுத்தான் அலைஞ்ச போய் அதற்குரிய விளைவுகள் இருக்க தான் செய்யும், அந்த விளைவுடனே கூடி பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். அலைஞ்ச போய் நீங்கள் நடந்து போனீங்க, ஒருத்தன் கையை காலை வச்சு தட்டு போதும் கீழே ஊற்றுட்டீங்க, அல்ல பரவாயில்ல அப்படின்னா வலிக்கு தானே செய்யும், வலி இருக்கும், வலி இருப்பதுன்னே பரவாயில்லன்னு அர்த்தம். அதுக்கு அதுக்குரிய விளைவு இருக்கும், கட்டு போடணும், அவன் வந்து ரத்தம் வந்திருக்கு, மருந்து போட்டு தான் ஆகணும். அந்த மருந்து போட்டு தான் பரவாயில்லைன்ற ஒன்றுன்னு அந்த புண்ணு நல்லா போயிடுமா? இல்லை, புண்ணுக்கு மருந்து போடணும், அதனால் பரவாயில்ல அப்படி அர்த்தம். அதனால் பெரிய விளைவுகள் இல்லை, ஹஜ்ஜெல்லாம் கூடிக்கும், பரவாயில்ல, அதுக்குரிய தம்மு கொடுங்கன்னு ஹனஃபி மதுஹப் அப்படி அர்த்தம் வைப்பாங்க. ஆச்சுங்களா? சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்போ நம்மக்குடி நாம் கொடுத்த நம்முடைய முறைப்படி அவங்க ஆனால் அரசாங்கம் தான் வாங்குது இந்த காசை. 8000 ரூபா எனக்கு நம்பர் கொடுத்துருவாங்க, என் நம்பரில் 37,415 37,415 நம்பர். அதை அவங்க நாள் நகர்லேருந்து அறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு ஆடு வாங்கிடுவாங்க, அந்த ஆட்டில் நம்பர் போட்டுருவாங்க. என் ஆட்டை எப்போ இருப்பான்னு எனக்கு தெரியாது, நாளாக இருக்கலாம், 2ஆம் நாள் இருக்கலாம், 3ஆம் நாள் இருக்கலாம். ஆனால் எப்போ அறுத்தாலும் என் ஹஜ்ஜு கூடிரும். எதன்படிக்கு? ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி மதுஹப் படிக்கும். ஹனஃபி மதுஹப் படிக்கக்கூடாது, நான் முன்ன பின்ன அறுத்தா தம்மு கொடுக்கணும். இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு முடிக்கிறாங்க, அங்கே போய் தான் மசாலா தெரிஞ்சதை நாமளே மினாவுக்கு போய் ஆடு வாங்கியிருக்கலாம். ஏன்னா 5 கிலோமீட்டர் இருக்கும், நடந்து போகணும். அங்கேருந்து மினாவில் ஆடு இருக்கிற இடம், மன்ஹர்ன்னு இருக்குது ஆடு இருக்கிற இடம், அங்கே போய் நம்ம ஆடு எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி முன்கூட்டியே கொடுத்துட்டோம். இன்ஷா அடுத்த வாட்டி ஹஜ்ஜுக்கு போனால் நேரடியாக வாங்கி அறுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போது என்ன சரி யோசிச்சு வந்துச்சு. அப்போ தான் அல்லாஹ் அதுக்கு வழி சொல்லிட்டான். ஏன்னா ஆடு அறுக்க முடியாதவர்கள் 10 நோன்பு வைங்க. 3 நாட்கள் துல்ஹஜ் பிறை பிறந்தவுடன் அரஃபா கிளம்புறதுக்கு முன்னாடி நோன்பு வச்சிடணும். மிச்சம் 7 நாட்கள் சபஅத்துன் இதா ரஜஅத்தும், வீட்டுக்கு வந்து 7 நோன்பு வச்சுட்டா ஆடு அறுக்கிறதுக்கு பகரமாக ஆயிரும்.
யார் முத்தமத்தியக்கும் காரினுக்கும் நாம் வந்து தமத்துவம் செய்கிறோம். நம்ம அஞ்சில் நம்ம அஞ்சு தமத்து உம்ரா செஞ்சுட்டு பிரிச்சுட்டு அஞ்சு செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு துல்ஹஜ் மாதம் பிறந்த உடனே 3 நாள் நோன்பு வச்சுட்டேன். அங்கேயே மக்காவிலேயே ஆட்டுக்கும் காசு கொடுத்தாச்சு. அல்லாஹ் கிருபை ஊருக்கு வந்தோன்னா 7 நோன்பு வச்சாச்சு. இப்போ 10 நோன்பு வச்சா அல்லாஹ் இது ஆடு முன்ன பின் ஆனாலும் 10 நோன்பு வச்சாச்சு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஒரு நம்பிக்கை, சந்தோஷம். இப்படி ஒரு முறை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க, அதுக்காக சொல்கிறேன். விளைஞ்சல் என்ன முறை? ஆடு அறுக்காவிட்டாலும், ஆடு அறுக்க வசதி இல்லாவிட்டாலும் கூட என்ன செய்யலாம்? இந்த 10 நோன்பு வச்சுட்டா அது ஆடு அறுப்பதற்கு பகரமாக ஆயிடும். ஆடு அறுக்காவிட்டாலும் பரவாயில்ல. இப்போ முன்னாடி 3 நோன்பு சபாத்துன்னு இதா ராஜத்து, ஊருக்கு வந்தால் 7 நோன்பு. இப்படி நான் வைத்து விட்டேன். இவ்வாறு யார் செய்யணுமோ செஞ்சுங்க. விளைஞ்சிங்களா? அந்த ஆடு முன்ன பின் நான் ஹனஃபி மதப்படிக்கும் குடிக்கும். இல்லைன்னா ஹனஃபி மதப்படி நீங்கள் இந்த காசை கொடுத்தா கூடவே கூடாது. எப்போ அறுக்குறாங்கன்னு தெரியாது. எப்படி மொட்டை அடிப்பேன்? ஆடு அறுத்த பின்னாடி தான் மொட்டை அடிக்கணும். எப்படி மொட்டை அடிப்பேன்? கல் ஆடு முட்டை. நினச்சிங்களா? இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என் ஆட்டை எப்போ வேணால் அறுத்துக்குவாங்க. எவ்வளோ பெரிய ஆடுன்னு தெரியாது. நம்பி கொடுத்துட்டோம், அவங்களாச்சும் அல்லாவாச்சு. அது மாதிரி கூட்டு குர்பானி ஒரு 4000 நம்பி கொடுத்துட்டோம், அது குறை செஞ்சாங்கன்னா அவங்களாச்சும் அல்லாவாச்சு. இந்த மாதிரி நாம் கரெக்டாக பார்க்கணும். நானும் போய் நின்று அந்த ஆடு அறுக்கிறத பார்க்கணும், மாடு அறுக்கிறத பார்க்கணும் அப்படின்னா யாருமே ஹஜ்ஜுக்கு போக முடியாது. ஆடு எங்கே அறுக்கிறான்னு தெரியாது. எங்கேயோ இருக்கிறாங்க, ஆனால் எங்கே இருக்கு எங்கே யாரும் பார்க்குறதுலாம் இல்லை. மாடு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. எனக்கு 5 கிலோ கறி தரேன் நாங்கள் கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு. அதான் அவங்க நம்பி கொடுத்துட்டோம், அவங்களாச்சும் அல்லாவாச்சு. பை அப்படின்னா 5 தொழுகவே முடியாது. பை இந்த இமாமை பின் தொடர்ந்து அல்லாவுக்காக தொழுகிறேன்னு தொழுது முடிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. அது இமாம் ஒழு செஞ்சீங்களா சார்? நீங்கள் பை ஒழு சரி நான் பார்க்குறேன், ஒழுங்காக செய்யுங்களாண்டு காட்டியா? ஏன் மேலே ஒழு செய்யா? ஏன் அவர் நம்ம மேலே கோவத்தில் இந்த தடி பயலோ வந்து சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒழு செய்யாமல் தொழு வச்சாருனா இமாம் சார் வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி ஒழு செஞ்சுட்டாரு, அவருக்கு காலில் தார் ஒட்டி இருந்துச்சு, கையில் பெயிண்ட் ஒட்டி இருந்துச்சுன்னா இங்கே வாயா தொழு தெரியுமா? முதல்ல கை காட்டுங்க. எங்கேயும் பெயிண்ட் இல்லை, இந்த கை காட்டு, காலை காட்டு. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என் மேலே ஒழு செய்ய செய்யா செஞ்சு மேலே ஒழு செய், இப்போ தொழுவை அப்படின்னா என்ன செய்கிறோம்? அல்லாஹ் இந்த இமாமை பின் தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக நிச்சயமாக அவர் ஒழுங்காக செய்வார். அவ்வளோதான். அவ்வளோ நம்பிக்கை தொழுகிறோம். நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே ஓடாது. பை புரிஞ்சுங்களா? வாழ்க்கையே ஓடாது. அப்போ 5 தொழுகை இமாம் ஆராய்ச்சி பண்ண ஒரு செய்யாமல் வந்து நேராக வந்து நின்ட்டாருங்க. இப்போ ஒரு இஷாவுக்கு செஞ்ச ஒழுவாக இருக்கும் கூட. புரிஞ்சுங்களா? அப்போ தொழ முடியுமா? நாம் இந்த இமாம் உண்மையில் நல்லபடி தொழுகை வைப்பார், நம்பி தக்பீர் கட்டியாச்சு, அவராச்சு அல்லாவாச்சு, நம்ம தொழுகை நிறைவேறிச்சு. அவள் தான் 4000 கொடுத்துட்டேன், ஏன் கருபா நிறைவேறி போச்சு. அவர் முறைப்படி அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஏன் குருபா நிறைவேறி போச்சு, அவராச்சு அல்லாவாச்சு. அவர் முறைப்படி செய்யணும், நல்லாட போய் சொல்லிட்டு போகிறாரு, நான் சந்தோஷமாக என் குருபா நிறைவேறிடுச்சு. அதாச்சுங்களா? இப்படி இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. டிரைவர் வண்டி ஏறிட்டீங்க, மெட்ராஸ் வண்டி ஏறிட்டீங்க, டிரைவர்கிட்ட போய் எத்தனை வருஷம் அனுபவம் சார்? டிரைவர் லைசன்ஸ் இருக்கா உங்களுக்கு? லைசன்ஸ் முதல்ல ஏரியா எத்தனை வருஷம் வண்டி ஓடி பழக்கம்? இதுவரைக்கும் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகிருக்கு உனக்கு? கொண்டா கேட்ட உட்காந்துருப்பீங்க. பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ், ஏறி உட்காரு, ஏறி உட்காந்துட முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் மார்க்கத்தில் சில விஷயங்களை உறுப்பை வைத்து நிறைவேற்ற வேண்டும். மசாலா வேணுச்சிங்களா? இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னதுக்கு காரணம் இதுமாரி சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, இன்ஷா அல்லாஹ் தஆலா. சரி, அப்புறம் குர்பானி இறைச்சியை யார் யார் கொடுக்கலாம் அப்படின்னா, குர்பானி இறைச்சியை 3 பங்காக போட்டு, 1 தன் குடும்பத்தாருக்கும், 1 தன் உறவுகளுக்கும், 1 ஏழைகளுக்கும் கொடுப்பது முஸ்தஹப். இப்படி தான் செய்யணும்னு இல்லை. ஒரு வீட்டில் 20 பேர் இருக்கிறானுங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்கன்னு இருக்காங்க. அத்தா பேரில் ஒரு ஆடாக இருக்கிறாங்க. குடும்பமே இவ்வளோ பேர் இருக்காங்களே, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு காலி பண்ணிக்கலாம். சாய்ஸ் தான். செஞ்சுங்களா? சந்தோஷமாக கொடுக்கலாம். எனக்கு போய் தாராளமாக ஒரே ஆட்டை எல்லோரும் மொத்தமாக முழுங்கிடலாம். சரி சரி, இது ஒரு சரி. இன்னொரு செய்தியும் கேட்டுங்க. சில பேர் வீட்டில் மூத்தா போனவங்களுக்கான குர்பானி கொடுக்குற பழக்கம் வந்துருக்கு. ஏற்கனவே பாப்பா மூத்தா போய்ட்டு அவர் குர்பானி கொடுத்தாரு, அவர் பேரில் இந்த ஆட்டை அறுத்துடலான்ட்டு. அறுக்கலாமா? தாராளமாக செய்யலாம். பெருமான சலாசம் இந்த உம்மத்துக்காக வேண்டி என்று ஒரு குர்பானி ஒரு ஆடை அறுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுக்காக வேண்டி, ஔசநாயத்துக்காக வேண்டி அறுக்கலாமா? தாராளமாக அறுக்கலாம். அந்த கறி எல்லோரும் சாப்பிடலாம், தாராளமாக எல்லோரும் உண்ணலாம். ஆனால் இப்போ என் மேலே குர்பானி கடமை இருக்குது. நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கிறேன்,
ஏன் குர்பானி கொடுக்காம அவங்க பேர் கொடுக்குறது? இப்போ உங்க ஃபரலை விட்டுவிட்டு அது என்னது? லோஹர் தொழுகையை ஃபரலை விட்டு நஃபில் செஞ்ச மாதிரி, அது மேல் மிச்சமானது. நஃபில் 8 ரக்காத் தொழுகிறேன், லோஹர் ஃபரல் அது பின்னாடி பார்த்துக்கலாங்க. அது ஃபரலை கலாவாக்கி நஃபில் தொழுது மாதிரி. அது ஃபரலை தொழுதுட்டு பின்னாடி நஃபில் எவ்வளோ வேணால் தொழுகு. உன் பேரில் ஒரு ஆடு அறுத்துரு, எல்லார் பேரையும் அறு. ஆதாமின் ஃபதுலி ரப்பி, என் அல்லாவுடைய ஃபதுலுக்குன்னு நான் சொல்கிறேன், பெருமைக்கானு சொல்லலை. அறிஞ்சுங்களா? அல்லாஹ் வருஷம் மிஸ்கினும் சில 2-3 வருஷங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் மாட்டில் பங்கு, ஒரு பங்கு. ஹவுசுல்லா முஹீதீன் ஆண்டகி அவங்க பேரில், ஹாஜா அஜ்மீர் நாயத்து பேரில், என்னுடைய ஷேக் நாயத்து பேரில், 4 பேர்லேயும் மாட்டில் பங்கு கொடுத்துட்றேன். 3500 ரூபா கொடுத்துட்றது. ஏன்னா அவங்க பிச்சையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சிஷ்டியா காதிரியா சொல்லி இதை மக்களுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை எஜமாக கொடுத்தாங்க. அவங்க ஃபைசான் கிடைக்கிறதுக்காக வேண்டி வருஷம் நான் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு என் பேரில் ஒன்று கொடுத்துட்டு இந்த 4 பேர்லேயும் கொடுத்துறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பேரில், ரவுசுல்லா முஹீதீன் ஆண்டகை பேரில், ஹாஜா அஜ்மீர் நாயத்து பேரில், என் ஷேக் நாயத்து பேரில் 4யும் கொடுக்குறேன். அப்போ என் பேரில் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். நீ எல்லாத்துக்கும் கொடு, எத்தனை அவுலியாக்கள் பேர் தெரியுமோ அத்தனை பேர்லையும் கொடு. ஆனால் நான் அவர் பேரில் கொடுக்குறேன், தன் பேரில் கொடுக்குறது இல்லை, கடமையான கொடுக்கறது இல்லை, தப்பு, அது செய்யக்கூடாது. சரி, இது ஒரு மசாலா. இன்னொரு மசாலா புதுசாக கிளப்பி போட்டிருக்காங்க சில பேர். 7 பேரில் ஒருத்தர் மூத்தா போன ஒரு பேரில் சேர்த்தா அந்த குர்பானி 7 பேருக்குமே கறி திங்கக்கூடாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உதாரணமாக 7 பேர் நம்ம குடும்பம் சேர்ந்துட்டோம், 6 பேர் சேர்ந்துட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பேரில் ஒன்று சேர்த்துக்கிட்டோம், அல்லது ஹவுசநாயகம் பேரில் ஒன்று சேர்த்துக்கிட்டோம், இந்த 7 பேரும் கறி திங்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது பை, தாராளமாக சேர்க்கலாம். நன்மை தான் அவங்க அமைச்சு வைக்கிறோம். தாராளமாக குர்பானி கறியை நாம் எல்லோரும் சாப்பிடலாம், அதெல்லாம் தப்புலாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு மசாலாவே கிடையாது. சில பேர் புதுசாக மசாலா அவுத்து விட்றாங்க நிறைய பேர், ஆளாளுக்கு மசாலா, எந்த ஆதாரமும் இல்லாமல். அதனால் மசாயில் யாரும் புதுசாக அவங்க சொன்னாங்கன்னா அங்கே என்ன ஆதாரம்னு போய் கேளுங்க அவங்கள்ட்ட. அஞ்சலி பை. சரி, குர்பானிக்கு இறைச்சியை காஃபிர்களுக்கு கொடுக்கலாமா? ஒரு மசாலா. ஹனஃபி மதப்படி குர்பானி இறைச்சியாகிறது, குர்பானி நிறைவேறிடுச்சு, அந்த இறைச்சி ஃப்ரீ, மேல் மிச்சமானது, நீயும் சாப்பிடு, யாருக்கு வேணால் கொடு, காஃபிர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஷாஃபி மதப்படி இது புனிதமானது, இந்த புனித இறைச்சியை எப்படி ஜக்காத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும், சதக்கா காஃபில் கொடுக்கலாம். ஜக்காத்து முஸ்லீம் கொடுக்கணுமோ அதே மாதிரி ஒரு புனிதமான ஒரு அமல், இது கடமை. ஆகவே இந்த குர்பானி இறைச்சியை காஃபிர்களுக்கு தரக்கூடாது. எல்லா வேலைங்கோ. சரி, இப்போ தமிழ்நாட்டில் பாதி பேர் ஷாஃபியாக இருக்கிறாங்க, காஃபிர் பக்கத்து ஊரில் காஃபிர் இருக்கிறது தெரிஞ்சு எப்படி கொடுப்பாங்க? பை பெரிய மசாலா ஒன்றும் இல்லை பை, சின்ன மசாலா. விளைஞ்சிங்களா? இது பேர் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் குர்பானி கொடுக்குறேன், என்னுடைய ஆடு, விளைஞ்சிங்களா? நான் எனக்காக ஒரு ஆடை இருக்கிறேன், குர்பானி கொடுத்துட்டேன். இந்த இறைச்சி எனக்கு சொந்தமானது, என்ன அடுத்த ஆடு, நான் யாருக்கு தரக்கூடாது? காஃபிர்களுக்கு தரக்கூடாது. ஷாஃபி மதப்படி. ஹனஃபி மதப்படி தான் எல்லாம் கொடுக்கலாம். இப்போ நான் பக்கத்து வீட்டு காஃபிர் கொடுக்க நினைக்கிறேன், இப்போ என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, என்னுடைய கறியை என்னுடைய மகனுக்கு நான் கொடுத்துட்டேன், அல்லது என் நண்பருக்கு கொடுத்துட்டேன். இப்போ இந்த கறியப்பா, இந்த ஆட்டை நீயே வச்சுக்கப்பா, கொடுத்தா முடிஞ்சு. என் கடமை முடிஞ்சா இல்லையா? இப்போ இவர் யாரும் கொடுக்கலாமா இல்லையா? அவருக்கு அன்பளிப்பது, அவர் குர்பானி இல்லை அவர். இப்போ நான் வீட்டில் ஆடை எடுத்து அப்படியே என் மகன்கிட்ட, தம்பி இந்த ஆடை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம், உன் அன்பளிப்பு கொடுத்துட்டேன் வச்சுக்கோ. நண்பருக்கு கொடுத்துட்டேன், அப்துல் ரஹீம் வச்சுட்டு இந்த ஆட்டை நீ வச்சுக்கப்பா, முடிஞ்சு, நான் போயிட்டே இருக்கலாம். இப்போ அவருக்கு தோலை உரிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஹஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டை எடுத்து போயிட்டே இருப்பாங்க, அப்படி தூக்கி போட்டு வண்டியில் எடுத்து கொண்டு குப்பையில் போட்டுருவாங்க. அதனால் ஆடை அறுப்பது தான் குர்பானி ஒளி, அந்த தோலை உரிக்க வேண்டும் என்றோ கறி சாப்பிட வேணும்னு கடமையே இல்லை. ஹஜ்ஜில் லட்சக்கணக்கான ஆடை இருப்பாங்க இல்லையா, அத்தனையும் உரிச்சதுக்கு டைம் இருக்காது, பிஸ்மில்லா அடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். தேவைப்பட்டவங்க சில பேர் ஏழை மக்கள் ஆட்டை தூக்கிட்டு போவாங்க, எவ்வளோ ஆட்டை தூக்கிட்டு போவாங்க, அதை அப்படியே குப்பையில் குப்பை லாரி வந்து அள்ளி குப்பையில் கொட்டி கொண்டு போய் கடலை போட்டுருவாங்க, மீன்கள் சாப்பிட்டு போக வேண்டியதான் யாரும். இப்போ அந்த மாதிரி நிறையா இறைச்சி வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட்டு நம்மள்ட்ட காசை வாங்கி ஆளை வச்சு, அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆட்களை வச்சு அதை அறுத்து கறியை பதப்படுத்தி ஏழை நாடுகளுக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சிக்கிறாங்க. சோமாலியா அந்த மாதிரி நாடுகளுக்கு கப்பலில் ஃப்ரீயாக அனுப்பிச்சிக்கிறாங்க, அதை பதப்படுத்தி. 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகுது, அனுப்பிச்சிக்கிறாங்க கவர்மெண்ட்டு. இப்போ சவுதி கவர்மெண்ட்டே அந்த வேலை செய்கிறாங்க. அல்சலாம் அப்படின்னு பேர் போட்டிருக்கு, அல்சலாம் பேங்க்கு, அதெல்லாம் பணம் கட்டணும். அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா அதுக்கு முந்தைய இந்த மாதிரி பேங்க் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பிஸ்மில்லான்னு போய் ஆடை எடுத்து ஒட்டை எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் ஏழைங்க தூக்கிட்டு போவாங்க, அந்த சுற்று வட்டார ஏழைங்க மக்கள் எவ்வளோ தூக்கிட்டு போவாங்க ஒரே நாளில், மற்றெல்லாம் வீணாக போயிடும். அதை பொக்லின் வச்சு அள்ளி கொட்டி லாரியாக கொட்டி கொண்டு போய் கடலில் கொட்டிடுவோம். அப்போ நான் ஒரு ஆடை அறுத்துட்டேன், அடுத்து அப்படி ஒருத்தர் கொடுத்துட்டேன், அவர் ஏழை காஃபி கொடுக்காம அவருக்கு அன்பளிப்பது.
தாராளமாக அவர் காஃபிர்களுக்கு அதை பங்கு வைக்கலாம், கொடுக்கலாம். கை மாறிடுச்சுன்னா கொடுக்கலாம். அப்படி ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அஞ்சாலி பை, சரி வேலை முடிஞ்சு. அடுத்து வேறு சந்தேகம் என்ன இருக்குது? நம்ம சந்தேகம் இருந்தால் கேளுங்க. குர்பானியுடைய தோல், இப்போ தோல் விலை ரொம்ப தமிழ்நாடை பொறுத்தவரை ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு ஆட்டு தோல் 50 ரூபா 100 ரூபாய்க்கெலாம் கூட 50 ரூபாய்க்கெலாம் போகுது. ஒரு காலத்தில் 500 ரூபாய்க்கெலாம் விற்றுச்சு. அப்போ தோலுக்காக வேண்டிய பள்ளிவாசல்களில் மதரசாக்களில் மாட்டுலாம் குர்பானி கொடுப்பாங்க. மாடுலாம் ஒரு தோல் 2000 ரூபாய்க்கெலாம் போச்சு. இப்போ அந்த தோலே பெரிய நல்ல விலைக்கு நல்ல 1 லட்ச ரூபா காசு வந்துடும் தோல் காசை. இப்போ இந்த தோல் காசை என்ன செய்யலாம்னா, தோலை நாமே பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா அதையும் விற்று அந்த காசை ஏழைகளுக்கு தான் போய் சேரும். இந்த தோல் காசை பள்ளிவாசலில் வாங்கினா அது ஏழைகளுக்கு தான் கொடுக்கணுமே ஒழிய அதை பள்ளிவாசல் கட்டுமானம் பண்ணிக்கோ சம்பளத்துக்கு கொடுக்கக்கூடாது. அதுவும் தர்மம் செய்ய வேண்டிய காசு தான். புரிஞ்சுங்களா? சரி. குர்பானியை எனக்கு ஆடு அறுக்க தெரிஞ்சால் பிஸ்மில்லா என்று நான் அறுப்பது மேலானது. அல்லது எனக்கு அறுக்க தெரியலன்னு சொன்னால் நன்றாக அறுக்கக்கூடிய ஒருத்தரை பிஸ்மில்லா சொல்லி அறுக்க சொல்லி பக்கத்தில் நின்று பார்க்க வேண்டும். இது போதும். பார்க்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, குர்பானி கூடிரும். குர்பானியை கிபிலாவை முன்னோக்கி வைத்து அறுப்பது மேலானது, சுன்னத்தது. கிபிலாவை முன்னோக்கி படுக்க வைக்கிறது. அந்த ஆடுடைய முகம் கிபிலாவை முன்னோக்கி படுக்க வைக்கிறது. எந்த பக்கம் வச்சாலும் கூடும், அது முஸ்தஹப் தான். அது சரி. அதே மாதிரி குர்பானி அறுத்த பின்பு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், ஆடு அறுக்கிறாங்க. நம்ம ஊர்களில் பிஸ்மில்லா நாம் ஆடு அறுத்துறோம். ஆனால் ஆடு உரிக்கிறதுக்கு நான் முஸ்லீம் அல்லாத நபர்கள் ஆடு உரிக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஆடு உயிர் துடிக்கும் வரையிலையும் அவர்கள் அமைதியாக இருந்து முழுசாக உயிர் அடங்கின பின்னாடி கை வைக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், கவனக்குறைவாக சில முஸ்லீம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடு அறுக்கிறாங்க இல்லையா, இவங்க ஓரளவுக்கு அறுத்து விட்டுறாங்க. புரிஞ்சுங்களா? 3 நரம்பு அறுக்கணும், மொத்தம் 4 நரம்பு இருக்கும். ஒன்று நடுவில் வரக்கூடிய காற்று குழாய், அதுக்கு கீழே உணவு குழாய், 2 சைடுலேயும் இரத்த குழாய் இருக்கும். இந்த 4இல் குறைந்தபட்சம் 3ஆவது அறுபட வேண்டும். புரிஞ்சுங்களா? 2 இரத்த குழாய் 1 இரத்த குழாயாவது அறுபட வேண்டும். இப்போ சில பேர் முஸ்லீம்கள் அவங்க ஆடு அறுக்கிறேன் மாடு அறுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி கொஞ்சம் அறுத்து விட்டுறாங்க. அதை சுத்தம் பண்ண படித்தா பாருங்க, அவன் சீக்கிரம் உயிர் போகணுங்க, அவன் கத்தி எடுத்து சுத்தம் பண்ண வந்தவன் அவன் மீதி நல்லா இருக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்போ இவர் நடு தொண்டையை அறுத்துருப்பார், இரத்த குழாயை அவன் அறுத்துருப்பான். இந்த கறி கூடாது. புரிஞ்சுங்களா? காஃபிர் கையால் அறுக்கப்பட்டது மாதிரி ஆயிடும். அதனால முழுமையாக அறுக்க தெரிஞ்சா அறு. புரிஞ்சுங்களா? இல்லையா அறுக்க தெரிஞ்சவங்கள்ட்ட விட்டுருங்க. அதே மாதிரி நீ அறுத்து விட்டு மீதி அவன் இல்லைங்க உள்ளே விட்டு குடையிறேன், ரத்தம் நல்லா வருது, கருப்பு ரத்தம்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி உள்ள, அதாவது எதுவுமே செய்ய வேணாம். அதுவாக உயிர் அடங்கட்டும். சிமில்லான்னு அறுத்துட்டிங்களா, அதுவாக உயிர் அடங்கும் முறையிலையும் விட்டு விட வேண்டும். அவங்க நடுவில் கை வைக்கிறதுக்கு எந்த உரிமையும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிச்சுங்க, இவன் இந்த இடத்த முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போய் சீக்கிரமாக ஆடு அறுக்கணுங்கிறாண்டி நம்ம அறுத்து பண்ணி தலையை உடைப்பானோம். அப்போ தலை உடைக்கப்பட்டதால் பின்னாடி உடைப்பானுங்க, டப்பட்டு எறும்பு உடையும், அதனால் உயிர் போன மாதிரி ஆயிடும். அது அதெல்லாம் மக்ரூஹ் ஆகிடும். புரிஞ்சுங்களா? அதனால ரொம்ப உஷாராக இருக்கணும். ஆடு அறுத்த பின்பு பிறருக்கு அதில் கை வைக்கவே உரிமை கிடையாது. நான் முஸ்லீம் சேர்ந்தேன், முஸ்லீமாக இருக்கிறாரு, சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடியவர், அவர் கத்தியில் அறுத்துக்கலாம், உள்ளே விடலாம், அந்த நெஞ்சில் ஹார்ட்டில் ஓட்ட போடுவாங்க, எல்லாம் செய்யலாம். ஆனால் அவரும் கழுத்தை உடைக்கக்கூடாது, பின்னாடி திருப்பி உடைக்கக்கூடாது. முஸ்லீம் கையில் அறுக்கலாம். அரைஞ்சா இல்லைங்களா? பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு. உங்களால் ஆடு அறுப்பதற்கு முடியவில்லை என்றால் பிஸ்மில்லா நீங்கள் சொல்லி கத்தி எடுத்து கொடுத்துடலாம், சும்மா கை வச்சிடலாம், வச்சுட்டு அவரை அறுத்துக்குவார். அரைஞ்சா பிஸ்மில்லான்னு கை தொட்டு அறுத்துடலாம். இதெல்லாம் ஆடு அறுப்பதில் உண்டான மசாயில்கள். சரி. இப்போ அறுப்பதற்கு முன்பு பிஸ்மில்லா சொன்னால் போதும் பை. பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்தாலே முடிஞ்சு போச்சு. இவருக்காக வேண்டிய மனசை நீத்து வச்சுக்கலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கலாம். பெருமான துவா ஓதுவங்க, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம ஹாதிஹி மின்க வலக பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுத்ததாக ஹதீஸில் வருகிறது. புரிஞ்சுங்களா? சரி. இதெல்லாம் குர்பானியுடைய சில சட்டங்கள். ஈதுல் அல்ஹாவுடைய சட்டங்கள்.
அது ஃபிக்ஹில் நிறையா படிச்சிருப்பீங்க நீங்கள், அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஈதுல் அல்ஹா அன்றைக்கு பொதுவாக மற்ற நாட்களில் ஈதுல் ஃபித்ர் அன்றைக்கு காலையில் எழுந்து ஃபஜர் தொழுது விட்டு இதை சாப்பிட்டு விட்டு ஈதுகாக செல்வது சுன்னத்து. ஈதுல் அல்ஹாவை பொறுத்தவரையிலேயும் சுன்னத்தானது நேரமே எந்திரிச்சு ஃபஜர் தொழுது எதுவும் சாப்பிடாமல் ஈது தொழுகை முடிச்சுட்டு வந்து குர்பானி கொடுத்து குர்பானுடைய இறைச்சியை சமைத்து முதலில் சாப்பிடுவது சுன்னத்து. ஆனால் இது சுன்னத்து இன்றைக்கி நடக்குமா? ஏன்னா முடியறதுக்கு 10 மணி ஆயிடுது, வந்து 6:30 மணிக்கு 12 மணி ஆயிரும், அது இறைச்சி சமைக்கிறதுக்கு 3-4 மணி ஆயிரும், அது போய் வயிறு என்ன வருது. அதனால் நம்ம அது சுன்னத்தாக இருந்தாலும் அது சீக்கிரமாக செய்ய முடியும் உங்களுக்கு, மற்ற மயக்க மட்டும் கீழே தான் விழுகணும். அதனால் இப்போ அதை வந்து நம்ம அந்த சுன்னத்தை வந்து அவங்க அந்த அந்த உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த சுன்னத்தை பின்பற்றலாம். வரைஞ்சுங்களா? சரி. அதே மாதிரி இது இன்னும் சுன்னத்து என்ன, யார் யார் குர்பானி கொடுக்குறாங்களோ அவர்கள் மட்டும் துல்ஹஜ் பிறை 1 குர்பானி கொடுத்து முடியும் வரையிலேயும் நகம் வெட்டாமல் தலைமுடி போன்ற முடிகளை களையாமல் இருப்பது சுன்னத்து. அப்புறம் யௌமுன் நஹர் என்று அறுப்பது மேலானது, அதாவது புற 10 அன்னைக்கு, அது வாய்ப்பு இல்லைன்னா 11-12க்கு அறுக்கலாம், அன்னைக்கு அடுப்பது மேலானது. தான் அறுத்த உலுஹியாவிலிருந்து கொஞ்சமாக இறைச்சி சாப்பிடுவதும் சுன்னத்து. ஆச்சுங்களா? அப்புறம் கத்தியை அறுப்பதற்கு முன்னாடி நன்றாக தீட்டிக்கொள்ளுது, கூறாக இருந்தாலும் பறக்கத்துக்கு ஒரு தீட்டிக்கொள்ளுது, அதுவும் சுன்னத்து. வேறு என்னப்பா சத்தம் இருக்கா? சட்டம் கேட்கணுமா? சரி, அதெல்லாம் பின்பற்றும்படி அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. முறைப்படி உலுஹியாவை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.